श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरमुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भुजयुग्मरुग्म व्यामोगतस्तदितराणि तनायनेने अस्मद्गुरोर्भगवतोऽस्तु दिगैकसिन्धुः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतेकास्तनयाय भूतिः सर्वं यतेव नियमेन मतन्मयानाम् आद्यस्तनकुलपतेर्मुकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रेयपुरं प्रणमाय मूर्धना भूतं तरस्य महता प्रियपट्टनाथ श्रीभक्तिशारकुलशेखर योगिवागान् भक्ताङ्ग्रेण परकालयतीन्द्रमिष्टान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् முன்னைவ நயகலமூங்கில் குடியமுதன் பொன்னங்கடற்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னைக் கனியாக தேற்றினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் நயந்தரும் பேரின்பமெல்லாம் படைதன்றி நன்னினர்பால் செயந்தருங்கீர்த்தி ராமானுஜமுனி தாளிடமேல் உயர்ந்த குணத்தை திருவரங்கத் தமுதோங்கம் அன்பால் எம்பும் கலித்துறை அந்தாது ஓதேச நெஞ்சமே இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த நூற்றிட்டு சாவித்திரி என்னும் என்பொருளை கலிதந்த செஞ்சொல் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே சொல்லின் தக கொண்டு உனதடி போதுக்கு தொண்டு செய்யும் நல் அன்பரேத்தம் நாமமெல்லாம் எந்தன்னாவினுள்ளே அல்லும் பகலம் அமரும்படி நல்கு அரிசமயம் வெல்லம் பரமராமானுஜா விதியன் விண்ணப்பமே பொருந்திய தேசம் பொறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும் செருகலியால் வரைந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்தளித்த அருந்தவன் எங்களி ராமானுஜனை அடைபவர்க்கு. ராமானுஜன் நூற்றந்தாதி என்பது நம்முடைய சம்பிரதாயத்திலே 25வது பிரபந்தமாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட ஆச்சரியமான கிரந்தம். அந்த கிரந்தத்திலே நாம் ஆச்சரியமாக கிட்டத்தட்ட அதாவது இதுல 32வது பாசுரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்னாடி 31வது பாசுரம் ஆச்சரியமான பாசுரம், ஆண்டுகள் நாள் திங்களாய். ஆனால் அந்த பாசுரத்திலே ஒரு சிறிய விஷயத்தை நம்ம விட்டு வைத்திருக்கிறோம். அமுத விரந்து என்று சொல்லக்கூடிய சுவாமி ராமகிருஷ்ணயங்கார் சுவாமி, ஆழ்வார் திருநர் சுவாமி, அவர் அற்புதமாக ஒரு அர்த்தத்தை காட்டியுள்ளார். காந்தகுதோல் அண்ணல் என்று தெரிவிக்கிறார். காந்தகுதோல் அண்ணல் தன் அத்தியூரர் கடலினை கீழ் பூண்டவன் பாலன் தெரிவித்தார் இல்லையா? அந்த காந்தகுதோல் அண்ணல் என்று நாம் வியாக்கியானத்தைப்படி, அதே போல பூர்வாச்சாரியன்படி காந்தகுதோல் அண்ணல் காஞ்சி தேவ பெருமாள் அப்படின்னு தான் சொன்னான். ஆனால் காந்தகுதோல் அண்ணல் என்கிற சப்தத்தையே சுவாமி ராமானுஜருக்கு சொல்லலாம் என்று சொல்றார். அப்ப அத்தனை பேருக்கு தோல் படைத்தவரா அப்படிங்கிற காந்தகு தோல், இது 2 விதமான அர்த்தம் கொள்ளலாம்னு கடந்த காலட்சேபில பார்த்தோம். காந்தகு, காந்தகு. தகுனா அதற்கு தகுந்தது, அந்த தோல் தகுந்த தோல். என்ன தோல்? எப்படிப்பட்ட தோல்? ஆச்சரியமான தோல். அந்த தோல் இது தேவப்பெருமாளுடைய தோல் அல்ல, சுவாமி ராமானுஜனுடைய திருத்தோள்கள். அந்த திருத்தோள்கள் எப்படி இருக்கு? ராமானுடைய திருத்தோள்கள் சாமான்யமா அவருடைய அலங்காரம் என்ன, திருவாபரணங்கள் என்ன, மாலைகள் என்ன, இதோடு சேர்த்து சேவித்தால் அவருக்கு தனி அழகு. ஆனா உண்மையான அழகு, ஆச்சரியமான அழகு இந்த திருவாபரணங்களோ மாலைகளோ மட்டுமுண்டான அந்த பூஷணங்களோ எல்லாமே எம்பெருமானாருடைய அழகை மறைப்பதற்காக. அது அப்ப அந்த அழகெல்லாம் பரிபூர்ணமாக சேவிக்க வேண்டும் என்றால் சர்வஸ்வதானம்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு நிலையிலே சேவிக்க வேண்டும் என்றால் அதுல அந்த மால புஷ்பங்கள் என்ன, திருவாபரணங்கள் என்ன, இதெல்லாம் கலைந்து திருமேனி சேவிச்சா ஏன் அப்ப தெரியும் இவருடைய. ஏன் அந்த திருமேனி எப்படிப்பட்ட திருமேனினா, நமக்காக எத்தனை சிரமப்பட்டிருக்கிற, எத்தனை பாடுபட்டிருக்காருன்னு தெரியாது. அந்த திருமேனியை சேவிச்சாலும் தெரியும். அந்த திருமேனிக்கு அத்தனை வைபவம். அதனாலே காந்தகு தோல். அந்த திருமேனிக்கு உண்டான வைபவமே தனித்தட்டு. சுவாமி கந்தாடை ஆண்டான்.
பண்ணி பண்ணி பார்த்து பார்த்து தன்னுடைய அந்த முதலியாண்டான் வம்சத்தில் அவதரித்தபடியாலேயே அந்த முதலியாண்டானுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்ன? அந்த முதலியாண்டான் அனுகிரகம் கந்தாடைய ஆண்டானுக்கு இருந்தாலும் ராமானுஜரை அனுகிரகித்தார் கந்தாடைய ஆண்டானை. ஏனென்றால் இவர் அந்த விக்கிரகத்தை பண்ணின பிறகு அந்த விக்கிரகத்தை ஆலிங்கனம் பண்ணி கொண்டார். தன்னுடைய சக்தி எல்லாம் அந்த விக்கிரகத்திலே இருக்கிறது என்கிற வார்த்தையை சுவாமியை தெரிவித்ததாக நம்முடைய பூர்வர்கள் தெரிவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆச்சரியமான திருமேனி. அந்த திருமேனியே காந்தகத்தோல். அந்த திருத்தோலை சேவித்தாலே ரட்சிக்கணும்னா இந்த தோலை தவிர மற்றொரு ரட்சணம் கிடையாது. ஏன் சுவாமி தேவப்பெருமாளுடைய தோல் ரட்சிக்காதான்னா ரட்சிக்கும், ரட்சிக்காம இருக்காது. ஆனால் அந்த ரட்சணம் எப்பொழுது என்கிற சந்தேகத்தோடு ரட்சிக்கும். இந்த நாளா அந்த நாளா எப்பொழுது என்கிற சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கணும். ஆனால் இந்த ராமானுஜருடைய காந்தக தோல் இருக்கே, அந்த காந்தக தோல் ரட்சிக்கணும்னா அதுதான் தோல். நமக்கு அந்த தோலினுடைய நிழலிலே ஒதுங்கினோம் என்றால் நிச்சயம் நம்முடைய ஆத்ம உஜ்ஜீவனத்துக்கு போறதையாருன்னு தெரிகிறது. இது ஸ்ரீபெரும்புதூருடைய சுவாமி எம்பெருமானுடைய திருமேனி, அர்ச்சா திருமேனி, தானுகந்த திருமேனின் பேரு. அப்படிப்பட்ட திருமேனி. அதே தமருகந்த திருமேனியாக இருக்கணும். திருநாராயணபுரம், மேலக்கோட்டை என்று சில திருவாயணபுரம், அந்த திருமேனி சேவிச்சா இந்த திருமேனில் இருக்கக்கூடிய பாடுபட்டு இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணமெல்லாம் அதுல அவ்வளவு தூரம் தெரியாது. அவ்வளவு தூரம் அது தெரியுமான்னா அவ்வளவு தூரம் தெரியாது. ஏன்னா அந்த திருமேனியை இந்த திருமேனியை சேவித்தா தபஸ் தோன்றும். ஆனா அந்த திருமேனியை சேவிச்சா அந்த அளவுக்கு தபஸெல்லாம் தெரியாது. நமக்காக தாழ்விட்டு கொண்டு எத்தனை தூரம் சமப்பட்டிருக்கார் அப்படின்னு போய் கிட்டக்க போய் சேவிக்கணும். அந்த சேவிக்கட்சியே நமக்காக இவ்வளவு திருமேனி பற்றுப்பட்டிருக்குன்னு அந்த திருமேனி சேவிச்சாலும் தெரிஞ்சுக்கலாம். ஆனா திருநாராயண திருமேனி சேவிப்போம் இல்லையா? ஏன்னா அகாலிகிட்ட சுவாமி அது என்னன்னா அது ஆச்சரியமான திருமேனி. அந்த திருமேனி போகம், இந்த திருமேனி தியாகம். அந்த திருமேனி போகம். போகம்னா என்ன, தியாகம்னா என்ன? போகம்னா அனுபவிப்பது, ஆச்சரியமான அனுபவம். அனுபவிக்கதான் நமக்கு அனுகிரகம் கிடையாது, பரிபூர்ணமான அனுகிரகம் உண்டு. ஆனா அனுபவித்துக் கொண்டே தன்னுடைய திருமேனியை பூர்ணமாக போகத்தில் இருக்கக்கூடிய தன்மையை காட்டிக்கொண்டே தானும் அனுபவித்து நம்மையும் அனுபவிக்க வைக்கக்கூடிய திருமேனி திருநாராயணபுரத்து திருமேனி. ஆனா இந்த திருமேனி தியாகேசன், தியாகராஜ திருமேனி, தபஸ் செய்யக்கூடிய ஒரு திருமேனியோட ஆச்சரியமா இருக்கார். ஏன்னா நம்மளுடைய குற்றங்கள்லாம் கண்ணும் காணாதவா இருக்கேன். பாக்குறாருன்னா பாக்குறதே இல்லையே. ஒரு ஒண்ணும் இல்லை. நம்ம மேலக்கோட்டைக்கு போனோம்னாலே அங்க போகம் போகம் சொல்லணும். என்ன சுவாமி அவளும் அப்படிதான் பாத்துக்கிறான். அந்த திருமேனியே அவ தங்கள் குழந்தை போல பாத்துக்கிறான். ஒரு திருவாராதன்னா குறைஞ்சபட்சம் 1.5 மணி சாவகாசம். ஒரு திருவாராதனை எடுத்துட்டாலே அர்ச்சகர் சுவாமியாகட்டம், இங்க இருக்கக்கூடிய எல்லாமே இங்கிருந்து அந்த பரம்பரையில வந்தபாதான். ஆச்சரியமான பரம்பரை. அப்படிப்பட்ட பரம்பரையில வந்தவா பார்த்து பார்த்து பெருமாளுடைய அந்த பகவானுடைய சுவாமி ராமானுடைய திருமேனிக்கு பார்த்து பார்த்து சந்தனங்க சாத்துவாங்க. ஆச்சரியமா. அதுல முக்கியமா சித்திர திருவாதிரைக்கு திருவேணி முழுவதும் சந்தன காப்பு சாத்திருப்பார். வேற எதுவுமே இருக்காது. சந்திர காப்பு சாத்தி அப்படியே பெருமாள் எழுவார். தசாவதார திருக்கோலத்திலே பெருமாள் எழுவார். எம்பெருமானார் அப்படியே எதிர் சேவையோடு ஆச்சரியமா தேவை செய்கிறார். எதிர் சேவைன்னா அத்தனை தூரம் பரிவோடு அங்க திருவாராதனை பண்ணுவார். என்னென்ன பரிவுனா, ஏன்னா அங்க நடக்கக்கூடிய இந்த திருவாராதனை கட்டம், அங்க இருக்கக்கூடிய வைபவம் ஆகட்டும், அந்த திருமேனிலே நமக்கு தபஸ் தெரியாது. தபஸ் பண்ணக்கூடிய தபஸ்ன்னா என்னது? நமக்காக சிரமப்பட்ட அந்த திருமேனி, அந்த திருமேனில தெரியுமான்னா அவ்வளவுதான் தெரியாது. ஆனா அங்க எப்படி சுவாமி வானில வரிசை வைகுந்த கூட்டம்னு தெரிவிப்பார் நம்முடைய முன்னோர்கள். பகவான் ஸ்ரீவைகுண்டத்துல வானிலவரசாக இருக்கிறார். அதே நிலையோடு திருநாராயணபுரத்தை அந்த எம்பெருமானார் சேவித்தால் வானிலவரசாக அப்படின்னு இருக்காரு மேலக்கோட்டில. அப்படின்னா அந்த நிலையில அங்க போகம் அனுபவிக்கக்கூடியது. ஆனா ஸ்ரீபெரும்புதூரை சேவிச்சார்னா அடியார்களுக்கா தான் பட்ட பாடு என்ன என்னன்னு நன்னா ஸ்ரீபெரும்புதூர் திருமேனி சேவித்தாலே நன்னா சேவிக்கணும். இப்படித்தான் 2 திருமேனி, தானுகந்த திருமேனி,
தமருகந்த திருமேனி என்று சொல்லக்கூடிய தானுகந்த திருமேனி ஸ்ரீபெரும்புதூர், தமருகந்த திருமேனி மேலக்கோட்டை என்று சொல்லக்கூடிய திருநாராயணம் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அது மட்டும் இல்ல, அந்த திருமேனி சேவிச்சு பின்னாடி முதுகு இருக்கணும். திருவனந்தாழ்வான் பின்படம் போல் நடுப்புதெந்து விசாலமாய் நெறித்திட்ட திருமுதுகும் அப்படின்னு தெரிவிக்கிறார் சுவாமி எம்பார்ஜிய சுவாமி. அற்புதமான ஒரு கட்டியம். எம்பார்ஜிய சுவாமியுடைய கைங்கரியம் ஆச்சரியமான கைங்கரியம். எம்பார் பொன்னான எம்பார் என்பது வேறு, ஆனா எம்பார்ஜியர் பின்னாடி ஏற்பட்டவர். அந்த எம்பார்ஜிய சுவாமி கைங்கரியம், அவர் பண்ணக்கூடிய மங்கள ஸ்லோகங்கள் என்ன, அதே ஒரு சுப்பிரபாதம் என்ன, அவர் பண்ண மங்களம் என்ன, இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். காஷாய சோபி கமனீய சிகாநிவேஷம் தண்டத்யோத்பலகரம் விமலோபவீதம் உத்யந்தியே சனிபம் உள்ளசத் ஊர்தகுன்றம் ரூபம் தவாஸ்தி இதிராஜ சோர்மமாகிரேன். ஆச்சரியமான அந்த அப்படிப்பட்ட அந்த வர்ணனை எல்லாம் எம்பார்ஜிய சுவாமி ஆச்சரியமா அளிக்கிறார். அந்த திருமேனின் திருமஞ்சனம் சேவிக்க போகணும். திருமஞ்சம் சேவிச்சாலே ரெண்டு இடத்துலயும் சரி, இங்கேயும் சரி, ஸ்ரீபெரும்புதூர்ல ஆகட்டும் மேலக்கோட்டை ஆகட்டும், ரெண்டு திருமேனியும் திருமஞ்சனம் சேவிக்கச்சே இங்கு ஒரு விதமா இருக்கும், அங்கு ஒரு விதமா இருக்கும். சரி சுவாமி, எது சுவாமி உயர்த்தி? அங்க போகம்னு சொன்னேன், இங்க தியாகம்னு சொன்னேன், இங்க நமக்காக பட்ட பாடலாம் இந்த திருமேனில தெரியறதுன்னு தெரியுறேன். அதே போல அங்க போகம்னு சொன்னேன்னா ரெண்டு திருமேனியும் உத்தேசம். ஏன்னா நம்ம இதுக்கு சொன்ன சுசுரிசின்னு சொல்லுவா, பாவனத்துவம் போக்கியத்துவம் சொல்லுவார். பாவனத்துவம் போக்கியத்துவம்னா என்னது? நமக்கு ஒரு சுத்தியை கொடுக்கக்கூடிய தன்மை பாவனத்துவம். சுத்தியை கொடுத்தா மட்டும் போராது, போக்கியம் இருக்கணுமானோ, ஆனந்தமா அதை அனுபவிக்கணுமானோ, ரெண்டுமே இருக்கணுமானோ, அந்த ரெண்டுமே இருக்கக்கூடிய தன்மைதான் ஸ்ரீபெரும்புதூர் திருமேனி என்ன. அதே போல மேலக்கோட்டை என்று சொல்லக்கூடிய திருநாராயண திருமேனி என்ன, ரெண்டு திருமேனி ஆச்சரியமான திருமேனி. அதனால்தான் காந்தகுத்தோல் அப்படின்னு தெரிவிக்கிறார். காந்தகத்தோல், அந்த காந்தகத்தோல் பரிபூர்ணமான அனுகிரகத்தை கொடுக்கிறார் இல்லையா? அது மட்டும் இல்ல, இந்த திருமேனி சேவிச்சாலே இந்த பின்னாடி விகசித்து அதாவது ஆதிசேஷனுடைய பணாமண்டலங்கள் விகசித்து இருக்கிறாப்போல அந்த மாதிரி திருமுதுகு இருக்கும். திருமுதுகு பின்னாடி சேவிக்கணும். அந்த திருமுது அப்படியே விகசிச்சு இருக்கலையா, அதை பார்க்கச்சே நமக்கு என்ன தோணும்னா, 4 அடியார்களை பகவானுக்காக மங்களாசம் பண்ணி வைப்போம் என்கிற பூரிப்பால் அந்த விகசித்துதான். ஓ, நமக்கு பகவானுக்காக பல்லாண்டு பாடுவதற்காக 4 அடியார்களை அரங்கனுக்காக சேர்த்து வைத்தோம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்ல, ரங்கநாதனுடைய கைங்கரியம் பரிபூர்ணமா நடக்கணுமே, அதற்காக மேற்கொண்டு சங்கு சக்கராதிகளை அப்பனுக்கு சங்காடி அளித்தருளம் பெருமாள் என்று சொல்லக்கூடிய அந்த சங்கு சக்கராதிகளை திருவேங்கடமணியனுக்கு சமர்ப்பித்தது அதுல தெரியாது. அதற்கு மேற்கொண்டு செல்லப்பிள்ளையை நன்னா கீழிருந்து உத்தரணம் பண்ணி, இன்னைக்கு செல்லப்பிள்ளை நம்ம சேவிக்கிறவனும் அவர் பூமியில இருந்தார், அந்த பூமியில உத்தரணம் பண்ணி சேர்த்து அதற்கு சப்புரோக்ஷணங்கள் என்ன, மட்டுமுண்டான உற்சவாதிகள் என்ன, அதெல்லாம் பண்ணி கொடுத்தது. மேற்கொண்டு ஆச்சரியமான அந்த செல்வநாராயண பெருமாள் என்று சொல்லக்கூடிய யாரு, ராமப்பிரியர்னு பேரு. அப்படிப்பட்ட ராமப்பிரியனை டெல்லி பாதுஷாவில் கொண்டு வந்து சேர்த்து மறுபடியும் அதற்கு என்னென்ன உற்சவங்கள், இன்னைக்கு இத்தனை உற்சவங்கள் மேல்கோட்டில் இவ்வளவு பிரசித்தம், இத்தனைக்கும் 108 கிடையாது. 108 ஆழ்வார்ல மங்களாசாதனம் பண்ணப்பட்ட திவ்ய தேசமானா கிடையவே கிடையாது. இருப்பினும் சுவாமி எம்பெருமானார் அதற்காக நம்மாழ்வாருடைய திருவாக்காக இருக்கட்டும் என்று 4ஆம் 10 முதல் திருவாய்மொழி குருநாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதறிய பானையர் பெருநாடு காண எம்மையிலே பிச்சைதான் கொள்வர் திருநாரணம் தாள் காலம் பெற சிந்தித்து அந்த பாசுரத்தை சமர்ப்பித்தார் திருநாடுடைய திருவடிகளுக்கு. ஆச்சரியமான திருமேனி. அப்படிப்பட்ட திருமேனி இல்லையா? அது மட்டும் இல்ல, அதற்கு மேலே திருநாராயண உத்தரணம் பண்ணதுல சித்திரக்கூடத்துல எத்தனை சமங்கள் அங்க கைங்கரியத்தை பூர்ணமா பண்ணாரியா. அப்படிப்பட்ட கைங்கரியம் பண்ணினபடியாலே அது எங்க சேவிக்கலாம்? திருத்தோள்களே சேவிக்கலாம். காந்தக தோல், அப்படிப்பட்ட காந்தக தோல். அந்த காந்தக தோல் எப்படி இருக்கு? அப்படி விகசித்து இருக்கு. எப்படி விகசித்து இருக்குன்னா, ஆதிசேஷன் கல்யாணம், அந்த ஆதிசேஷன பணாமண்டலங்கள் எப்படி விகசித்திருக்கும் அதற்கு போல விகசித்திருக்குன்னு தெரிகிறார். சாமான்யமா இது உத்தம புருஷனுக்கு உண்டான லட்சணம். அது பரம புருஷனுக்கு உண்டான லட்சணமே அந்த மாதிரி இருக்கணுமா.
அந்த இந்த பனாமண்டலங்கள் விகசித்தா போல இதுதான் சாமுந்திரிகா லட்சணம் சொல்றது. ஒரு ஒரு மனிதன் எப்படி இருக்கணும், ராமன் அதன் பிரகாரம் தான் இருந்தான். ஒரு மனிதன் எப்படி இருக்கணுமோ அந்த லட்சணத்தோடு ராமன் இருந்தாலும் தெரிவிக்கிறான்னு பூர்வர்கள் வால்மீகியை தெரிவிக்கிறார். அப்ப சாமுந்திரிகா லட்சணம் என்ன? உத்தம புருஷனுக்கு உண்டான லட்சணம் அந்த தோள்கள் அதாவது இந்த தோல் மட்டும் இல்ல, இந்த பின்னாடி விகசித்து இருக்கணுமோன்னு. விகசித்து இருப்பதோடு மட்டுமல்ல, இன்னொன்னு அந்த சாமுத்திர நட்சத்திர அந்த இடத்துல தேமல் இருக்கணுமா சுவாமிக்கு உண்டு. நீங்க கிட்டக்க போய் சேர்க்கணும். அந்த தேமல் சுவாமிக்கு பரிபூர்ணமா இருக்கு. ஏன்னா அவருடைய திருமேனில தேமல் கூட அன்னைக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கா. கந்தாளையாண்டான் சுவாமி முதலியாண்டாவுடைய திருக்குமாரர் அந்த மாதிரி இன்னைக்கும் சேவிக்கலாம். அந்த அற்புதமான திருமேனி, இப்படிப்பட்ட திருமேனி சுவாமி எம்ஜிஆர்ஜிய சுவாமி. அதற்கு கட்டியம் என்ன, மங்களங்கள் என்ன, சுப்பிரபாதம் என்ன, இதையெல்லாம் பூர்ணமாக அனுகிரகித்த இல்லையா? அப்படிப்பட்ட திருமேனி, அந்த திருமேனியை சேவிக்க சேவிக்க அத்தனை அதுவும் ஒரு திருமஞ்சனம்னு வந்துருத்துன்னு வச்சுக்கிறோம். ஆனா அந்த திருமஞ்சனத்தை சேவிக்கணும். அதுல எத்தனையோ அம்புகள்லாம் இருக்கு. சேர்க்கலாமா கூடாதா, இது பண்ணு சரியில்லை, என்னென்னோ இருக்கு. என்னன்னா சரி, அந்த ஈரவாழ தீர்த்தத்துக்கு உண்டான வைபவம் என்ன, அந்த திருமஞ்சனை சேவிக்கிறதே பிரயோஜனம். சேவிக்கிறதுனால என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு ஈரவாழ தீர்த்தத்துக்குன்னு இந்த பலனுக்காக இந்த என்னென்னவோ ஏதோ இருக்கு சுவாமி. அது அநேகமா எல்லாரும் ஜாதக பலன்படி இது கிடைக்கிறது இது கிடைக்கிறது என்ன சொல்றாங்க. அதெல்லாம் சொல்ல விரும்பல. ஏன்னா அதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை. திருமேனி சேவிப்பதே பிரயோஜனம், ஈரவாட தீர்த்தம் வாங்குவதே பிரயோஜனம். மற்றொரு பிரயோஜனத்துக்காக ஸ்ரீ வைஷ்ணவா இருக்கக்கூடாது. இதான் அப்படி இருக்கச்சே. அதனாலே அப்படிப்பட்ட காந்தகத்தோர் அண்ணல் அண்ணல் என்று சொல்றார். அண்ணல்னா நமக்கு உபகாரம் பண்ண. என்ன உபகாரம்னா, என்னை புவியில் ஒரு பொருளாக்கி மணல் சுரந்த முன்னை படவினை வேறறுத்தது ஒரு பொருளாக இந்த புவியில என்னை வைத்தது காரணமே சுவாமி எம்பெருமானார் தானே. அப்படிப்பட்ட திருமணி. சரி சுவாமி, அப்ப இது எப்படி அவர் சேவிக்கலன்னா, யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ அவாதான் சேவிக்க முடியும், எல்லாரும் சேவிக்க முடியாது. பிரீத்தி ராமானுஜர் திருவடியில பரிபூர்ணமான பிரீத்தி இருக்கணும். அந்த பிரீத்தி இருந்தா எல்லாருக்கும் கிடைக்குமானா, கிடைக்கலையே சுவாமின்னா இல்ல, அந்த அளவுக்கு பிரீத்தி இல்லை. ஏன்னா சர்ப்பம் தான் நம்ம ஆதிசேஷன் தானே. ஆதிசேஷன் எப்படி இருக்கும், திருவனந்தாழ்வான் பின்படம் போல் நடுப்பு தெரிந்து விஷாலமாய் நெறித்திட்ட இது அடியேற்ற சொன்ன இந்த வார்த்தை கட்டியத்துல வருது. திருமஞ்சன கட்டியம் எம்பாக்கிய சுவாமி திருமஞ்சன கட்டியம் பண்ணியிருக்காரனோ, திருவனந்தாழ்வான் பின்படம் போல் நடுப்பு தெரிந்து விஷாலமாய் நெறித்திட்ட திருமுதுகு சேவிக்கணும். திருமஞ்சனம் முதல்ல அது ஸ்தபனமாகும். ஸ்தபனம் முடிஞ்ச உடனே சுவாமிகள்லாம் திருமஞ்சனம் முதல் அந்த எண்ணக்காப்பு சாத்திரத்துக்கு முன்னாடி சுவாமிகள் செய்ப்பா. அதுக்குண்டான சுவாமிகள் செய்ப்பா, ஆச்சரியமா செய்ப்பா. அது சீவர் முதல்ல ஆகட்டும், அதே போல மேலக்கோட்டை திருநாராயணம் ஆச்சரியமான அந்த கட்டியம் செய்ப்பா. அதுல இந்த திருவனந்தாழ்வான் பின்படம் போல் நடுப்புதிந்து விஷாலமாய் நெறித்திட்ட திருமுதுகு அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? அப்படிப்பட்ட ஆச்சரியமான திருமுதுகு. அதெல்லாம் நம்ம சேவிக்கணும்னா, இவர் சர்ப்பம் தானே, பாம்பு தானே. பாம்புனாலே சட்டுன்னு நமக்கு சேவை சாய்க்காது, அங்கங்க மறைஞ்சுட்டே இருக்கும். அப்ப எப்ப சுவாமி சேவை சாய்க்கிறதுனா, நாம பிரயத்தனம் பட வேண்டாம், அவர்தான் நமக்கு சேவை சாய்க்கிறாரா. நாம அவர்கிட்ட பிரீத்தி வைக்கணும். அந்த பிரீத்தி பரிபூர்ணமா இருந்ததுன்னா நல்லா சேவை சாய்ப்பார். கிட்டக்க போய் செடிக்கலாம். ஆனா கூட்டம் அதிகமா இருக்கிறதே முடியாது. சாமானிய நேரத்துல போகணும். அது நம்ம போறது இல்லை. சாமானிய நேரத்துல போகணும் வச்சுக்க. நல்லா கிட்டக்க அர்ச்சக சுவாமி பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா அவர் கிட்டக்க இருந்து நல்லா சேவை பண்ணி வைப்பார். இதுன்னு சொல்றாங்க. நம்ம ஆர்த்தி சீர நல்லா சேவிக்கலாம் போனோம். இப்ப காந்தக்கு தோல் அண்ணல் யாரு? நம்ம இதுக்கு முன்னாடி பாசனத்துல வியாக்கியானத்தின்படி முன்னாடி காலட்சேபத்துல காந்தக்கு தோல் அண்ணல் தேவ பெருமாள்னு பார்த்தோம். இப்ப காந்தக்கு தோல் அண்ணல் யாரு? சுவாமி ராமானுஜன். அந்த தோலை சேவித்தாலே தென்னத்தியூரர் கழினைக்கு பூண்டான் பாலன் என்பது இப்ப ராமானுஜர் கிடையாது. மறுபடியும் சொல்ல காந்தகுத்தோலன்னல் ராமானுஜன் அந்த தோலை சேவித்தாலே தென்னத்தியூர் கடலினைக்கு பூண்டான்பால் என்பது ராமானுஜன்ல. அதாவது காந்தகுத்தோலனின் தோலை சேவித்தால் இப்ப அன்பால் யாரு? அன்பால் இருக்கு, ராமானுஜர் இல்ல. அன்பால் என்று சொல்ல வேண்டாம். அப்படின்னா ராமானுஜர் காந்தகத்தோல் அண்ணலாக இருப்பார். இது ஒரு அர்த்தம். இரண்டாவது, காந்தகத்தோல் முதல்ல காந்தகத்தோல் என்று காஞ்சி தேவப்பெருமாள் சொன்னோம். இப்ப காந்தகத்தோல் என்று
சுவாமி ராமானுஜரை சொல்றோம். இப்ப மூணாவது என்ன, தன்னத்தியூரல் கலைநிலைக்கு பூண்டான் பாலன்னா இது ராமானுஜர் இல்ல. அதாவது ராமானுஜருடைய காந்தகு தோலை யாரெல்லாம் கண்டார்களோ அவனுக்கு தன்னுடைய திருவடிகளில் அவர் பிரசாதத்தை ஏற்படுத்துவது கிடையாது. காந்தகுதோல் அண்ணல் சுவாமி ராமானுஜர் தன் அத்தி காந்தகுதோல் அண்ணல் தன் அத்தியூரர் கடலினைக்கு அந்த ராமானுஜர் திருவடிகளை யாரெல்லாம் கண்டார்களோ அவர்கள் திருவடிகளில் அப்ப அவர் பிராபண்யத்தை ஏற்படுது. தன்னத்தியூரர் கடலினைக்கு புண்டவன் பாலம் அப்படின்னா ராமானுஜருடைய திருவடியை யாரெல்லாம் தொழுகிறார்களோ தொழுதவர்களை சுவாமி ராமானுஜர் தன்னத்தியூரர் திருவடிக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். இதான் புருஷர். தன்னத்தியூரர் திருவடிக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். மறுபடியும் சொல்லுங்க, சுவாமி ராமானுஜர் திருவடியை காட்டி கொடுப்பாருன்னா காக்க மாட்டார். காந்தகுத்தோரன் சுவாமி ராமானுஜர் அவர் திருவடியை சேவித்தவனே தன் திருவடி தானே காட்டி கொடுக்கணும். அவர் தன் திருவடியை காட்டி கொடுக்க என்ன பண்றாரு, தன்னத்தியூரர் என்று சொல்லக்கூடிய காஞ்சி தேவ பெருமா ஸ்ரீநிதிம் நிதிம் அபாரம் அர்த்திதார்த்தம் அரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜன் மஜிராஜ மாசிரி என்று சொல்லக்கூடிய அந்த தன்னத்தியூரர் கலைஞருக்கு பூண்ட அன்பாளன் அப்ப அதை திருவிடத்தை கொண்டு போய் சேர்க்கிறார். ஏன்னா சுவாமி இவர் திருவிழி கொடுத்து அங்க கொண்டு போய் சேர்க்கிறாருன்னா இதைத்தான் மனவாளம் அப்படின்னு சொன்னார். இந்த உபதேச ரத்தினமால தன்னை உபதேசமால கடைசி பாட்டு, இந்த உபதேச ரத்தினமால தன்னை சிந்த தன்னில் நாளும் சிந்திப்பார். சரி, இந்த உபதேசத்தின் ரத்தினமா யாரெல்லாம் சொல்றாளோ அவளுக்கு என்ன பண்ணிருக்கணும், ஒண்ணு தன் திருவடியை பிடிப்பான்னு சொல்லியிருக்கணும், மனவாளமான திருவடியை பிடிப்பான்னு சொல்லியிருக்கணும். சொல்ல சரி தன் திருவடியை சொல்ல வேண்டாம் சுவாமி, திருவாய்மொழி பிள்ளை இருக்காருன்னு அது சீசையில நான் அப்படிப்பட்ட திருவாய்மொழி பிள்ளை என்ன ஆரம்பமே என்ன இருக்கு, எந்த திருவாய்மொழி பிள்ளை இன்னருளான்னு ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப எந்த திருவாய்மொழி பிள்ளை இன்னருள் ஆரம்பிக்கச்சு முடிக்கச்சு என்ன சொல்லுவோம், எந்த திருவாய்மொழி பிள்ளை திருவடிக்கு ஆளாவார் அப்படின்னு தானே முடிக்கணும். இல்ல, இந்த உபதேச ரத்தினமான தன்னை சிந்ததன்னில் நாளும் சிந்திப்பார். அப்ப எந்த திருவாய்மொழிக்கு இன்னருளுக்கு என்று விளக்காகி அல்ல யாரு, இந்த உபதேச ரத்தினமான தன்னை சிந்ததன்னில் நாளும் சிந்திப்பார், எந்த எதிராஜர் கிண்ணருளுக்கு என்று விளக்காகி. அப்ப இந்த உபதேச ரத்தினமாலையை பிடி அதாவது நன்றாக தெரிந்து கொண்டால் அதன்படி அனுஷ்டித்தால் அப்ப எங்க கொண்டு போய் சேர்ப்பா, ராமானுஜர் திருவடியை கொண்டு போய் சேர்க்கிறாருன்னா அதே போல ராமானுஜன் தம் திருவடியான தன் தோளுக்கீழே சேவிக்கிறன்னா ஒருத்தர் வந்தா காந்தக்கு தோளாயித்தனும் அந்த தோய்க்க ஒருத்தர் வந்தா என்ன பண்ணுவான்னா, எதுக்காக என்கிட்ட வர வேண்டாம்னு சொல்ல மாட்டாரு. வந்த உடனே அவர் அப்படியே அழிச்சுன்னு போய் எங்க கொண்டு போட்டாரு, காந்தக்கு தோல் இப்ப காந்தக்கு தோல்னா தேவைப்படுவாள் அந்த திருவடி கீழே கொண்டு போய் சேர்க்கிறார். திருவடி குடிக்கலாம் அதான் காந்த அது இந்த திருவடித்தாமல் என்று அத்தியூரர் கருணைக்கு பூண்டும் படியத்தான் பூண்ட அன்பாளன். பூண்டும் படி பூண்டும்னா அங்கே நல்ல ஸ்தாபனமா நிக்கிறதுதான். ஆனா நம்ம நிக்கிறது கிடையாது, இருக்கும் மேற்கொண்டு சொல்றேன். அங்கேயே நன்னா இருக்க பூண்டும் படின்னு ஆக்குவார், அந்த திருவடியை பற்றும்படி ஆக்குவார்னா. இப்ப காந்தகு தோல் அண்ணல் முதல் பாட்டு முதல் கொஞ்சம் சமமே கிடையாது, கொஞ்சம் நீங்க இங்கேயே ஞாபகம் இருந்ததுன்னு அண்ணா புரியும். முதல்ல நம்ம பார்த்தது வியாக்கியானம் பிரகாரம் காந்தகு தோல் அண்ணல் தேவப்பெருமாள், அந்த தேவப்பெருமாளுக்கு பூண்ட அன்பாளன் சுவாமி ராமானுஜர். அப்படிப்பட்ட ராமானுஜர் நாம் புரிஞ்சினோமோ என்று திருவரங்கத்தவன் தெரிவிக்கிறார்னு முதல் வியாக்கியானம். இந்த வியாக்கியானம் தான் மணவாளமும் எடுத்திருக்கார், பெருலோகஞ்சேரி வியாக்கியம் எடுத்திருக்கார். ஆனா ஆழ்வார் திருநர் சுவாமி கொஞ்சம் வேறுபட்ட கருத்தோடு ஆச்சரியமா தெரிவிக்கிறார், ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம். இப்ப காந்தகு தோல் அண்ணல்னு சுவாமி ராமானுஜரை சொல்லிட்டு அப்ப பூண்ட அன்பாளன் யார் சுவாமி, பூண்ட அன்பாளன். அப்ப அன்பாளன் யாருன்னா, அன்பாளன் யாருன்னா திருவரங்கத்தை உதறார். நம்மள கூட வச்சுக்கலாமா சுவாமி, பண்ண முடியுமா? அவர் திருவடி பத்தணும், உய்ய ஒரே வடி உடையவர் திருவடி, அவர் திருவடியை பத்தியாச்சுன்னா அப்ப என்ன அன்பாளன். எப்படிப்பட்ட அன்பாளன், பூண்ட அன்பாளன். யார் திருவடிக்கு பூண்ட அன்பாளன், தேவப்பெருமாள் திருவடிக்கு பூண்ட அன்பாளன். சுவாமி இவர் திருவடி தானே பத்தினே, அவரை கொண்டு போய் அங்க கொண்டு போய் உண்டுனா அப்ப அப்படிப்பட்ட ராமானுஜரை பொருந்தினமே. இது இரண்டாவது அர்த்தம். முதல் அர்த்தம் ராமானுஜரே தேவப்பெருமாள் திருவடியை பத்தினார்,
பூண்ட அன்பாளன் ராமானுஜன். அந்த ராமானுஜனை பொருந்தினேன்னு முதல் அர்த்தம். இரண்டாவது அர்த்தம் காந்தகதோர் அண்ணல் சுவாமி ராமானுஜன். அந்த ராமானுஜனுடைய திருவடியை பற்றினேன். பற்றினபடியாலே அவர் என்ன பண்ணார்? தென்னத்தியூரர் கடலினைக்கு கொண்டு போய் அடியனை சேர்த்தார். திருவரங்கத்தமிழர் அவரை கொண்டு போய் சேர்த்தார். சேர்த்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு? அதுக்கு தகுந்த அப்புறம் சேர்த்த உடனே அப்படிப்பட்ட ராமானுஜர் திருவடியை பொருத்தினேனே, இது இரண்டாவது அர்த்தம். ஆனா இப்ப காந்தகத்தோழனை சேவித்தோம், அதனால பயன் என்ன? தென்னத்தியூர் கடல் தான் எனக்கு அப்படி அனுபவி அப்படின்னு சொன்னார். சரி, அனுபவிக்க நம்ம போனோம்னா நாம போல திருவரங்கத்தமிழர் போனார். போன உடனே தென்னத்தியூர் கடலிலேயே சேவித்தேன். தென்னத்தியூர கடலிலேயே சேவித்தேன். சேவித்ததுக்கு அப்புறம் இந்த திருவடியில் இருக்கக்கூடிய போக்கியம் அவருக்கு கிடைக்கல. யாருக்கு? திருவரங்கத்தமிழர் கிடைக்கல. சுவாமி இந்த மாதிரி சொல்லலாமா? தேவப்பெருமாள் திருவடி அந்த அளவுக்கு போக்கியம் இல்லைன்னு சொல்லலாமான்னா, அப்படித்தான் மதுரகவி ஆழ்வார் சொன்னார். திருதந்தாகிலும் தேவபிரானுடைய கரியகோர திருவுருக்கான் பண்ணான் அப்படின்னாரு. இப்ப அவருக்கு திருவரங்கத்தமிழருக்கு மதுரகவி ஆழ்வார் பாசனம் ஞாபகம் வந்தது. ஏன்னா நம்மாழ்வார் என்ன சொன்னார்? மதுரகவி, மதுரகவி என்னையே சேவிச்சுட்டு இருக்க? நான் சுவாமி பொழிந்த நின்ற பிரான சொல்லிட்டு இருக்கணும், அவரை சேவிக்கலாமே, போய்விக்கலாமே அப்படின்னு சொன்னா, சரி ஆச்சாரின்னு சொல்றாரு, ஆழ்வார் சொல்றாரு அப்படின்னு அவரும் இவருக்கு ஒன்னும் ஆசை இல்லை. அந்த வியாக்கியானம் எழுதுனா கரிய போல திருவுரு காண்பன்னான் சேவித்து தொலைச்சேன்னு. யாரும் பெருமாள் என்ன சுவாமி, யாரோ இது வேண்டாம் இருப்பா சேவித்து. ஆமா, ஆழ்வார் சொன்னார். ஏன்னா ஆழ்வாருக்கும் சிரமமா இருக்கு, ஆழ்வார் வருத்தப்பட்டாரு. ஆழ்வாருடைய ஆனந்தம் தானே முக்கியம். ஆழ்வார் ஆனந்தத்துக்காக நான் சேவிச்சேன் இல்லையா? ஆனா சேவிச்சாரு, ஆனா அதுல ஆசை இல்லை. மதுரகவி ஆழ்வாருக்கு பொழிந்து நின்ற பிரானுடைய திருவிழா ஆசை இருக்குன்னு ஆசை இல்லை. அப்ப காட்டி கொடுத்தவர் யாரோ அவர்தான் தெய்வம். மற்றறியேன் குருவும் நம்பி பாவின் நின்னிசை பாடி திருவன, அவர்தான் நமக்கு தெய்வம்னு திரும்ப நம்மாழ்வார் திருவடிகளே வந்துட்டார். யாரு? மதுரகவி ஆழ்வார். முதல்ல என்ன சொன்னார்? மதுரகவியே, நீ போய் பொழிஞ்சா சேவின்னு சொன்ன. ஆழ்வாருக்காக சேவித்தோம். சேவித்த உடனே அங்க ஒண்ணும் அவ்வளவு பிரீத்தி இல்லை, ஆசை இல்லை. ஆழ்வார் திருவடி போல போக்கியம் இல்லை. ஏன்னா இது எப்படிப்பட்ட திருவடி? பொன்னடி மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே. அப்படிப்பட்ட பொன்னடியா இருக்கணும். அப்படி பொன்னடியா இருக்க செய்தே, அந்த திருவடி விட்டு அங்க போறதானே, மறுபடியும் ஆழ்வார் திருவடிக்கு வந்துட்டாரு இல்லையா? அதே போல இப்ப என்ன ஆயிடுச்சு? காந்தகத்தோர் அண்ணல் திருத்தோலை சேவித்தோம். காந்தகத்தோர் அண்ணல் திருத்தோல் இது சுவாமி ராமானுஜன். என்ன பண்ணிக்கோ, முதல் வியாக்கியானம் காந்தகத்தோர் அண்ணல் தென்னத்தியூரரான தேவப்பெருமாள் தான். ஏன்னா இந்த ரெண்டு விதமான, அதனாலதான் இத்தனை எடுத்துக்கிறேன். ரெண்டு விதமான அர்த்தம் இருக்கிறபடியாலே சுவாமி காந்தகத்தோர் அண்ணல் தேவப்பெருமாளா, காந்தகத்தோர் அண்ணல் சுவாமி ராமானுஜரன்னா முதல் வியாக்கியானம் தேவப்பெருமாள். அதுக்கப்புறம் அமுத விருந்தில சுவாமி கொடுக்கிறார் காந்தகத்தோர் அண்ணல் சுவாமி ராமானுஜர். அப்ப ராமானுஜர்னா அவரை சேவிச்சா அவர் என்ன பண்ணார்? நேர தேவப்பெருமாள் திருவீட்டுல கொண்டு போய் சேர்த்துட்டார். சேர்த்தது இப்ப இது போல நம்மாழ்வாரை சேவித்தார் சுவாமி மதுரகவிகள். அவர் கொண்டு போய் எங்க சேர்த்தார்? பொழிந்தின்ற பிரானை காட்டி கொடுக்க அங்க சேவிச்சோம். ஆனால் அதில் ஆசை இல்லை, திருப்தி ஏற்படவில்லைன்னு மறுபடியும் நம்மாழ்வார் திருவடிக்கே வந்தார் போலே, அதே போல காந்தகோதோர் அண்ணலை சேவித்தோம். அண்ணல் பண்ணினது அண்ணல்னா சுவாமி ராமானுஜன். அண்ணல் பண்ணினது என்ன? தென்னத்தியூரர் கழலைக்கு செல்லுது, அங்க போ, அங்க திருடிய 10ன்னு சொன்னார். நாமும் போய் சேர்ந்தோம். சேர்ந்த அன்பர்கள் தான் அமுதனார் முதல்ல அதையும் சேர்ந்த உடனே என்ன ஆச்சு? சுவாமி அந்த திருவடி ஒன்னும் அவ்வளவு போக்கியமா இல்ல, சுமாரா இருக்கு அப்படின்னு சொன்ன. அங்கிருந்து மறுபடியும் என்ன பண்ணார்? ராமானுஜருடைய திருவடிக்கே வந்தார். அப்படிப்பட்ட திருவடிகள் என்னை பொறிந்தினவே, என்னை பொறிந்தின. அப்ப என்ன? இப்ப யாருமே அந்த தென்னத்தியூரர் கருணைக்கு யாருமே இல்லையா? என்ன சுவாமின்னா, அப்ப காட்டி கொடுத்த ராமானுஜருடைய திருவடியை பொறிந்தினோமே, அதுதான் பொறிந்தின. இதான் ரெண்டாவது அர்த்தம். ஆச்சரியமான அர்த்தம், உண்மையான அர்த்தம். ரெண்டுமே உண்மையான அர்த்தம் தான். இருந்தாலும் இதைத்தான் நாம பிரதானம் எடுத்துக்க வேண்டியது. எது சொல்ல வந்த? அப்ப ராமானுஜர் திருவடியை காட்டி கொடுத்து அவர் கொடுக்கல, அவர் அத்தியூரர் கருணைத்தான் காட்டி கொடுத்தார். ஆனா இவர் அங்கிருந்து திரும்ப வந்து ராமானுஜ திரு பொருந்தினேனே சொல்லி
அப்படின்னு திரும்ப வந்துட்டார். இப்படி மகாச்சாரியர்கள் பலவிதமான அர்த்தங்கள், ஆச்சரியமான அர்த்தங்கள், ஒண்ணு ரெண்டு இல்ல, அப்படிப்பட்ட ஆச்சரியமான அர்த்தங்களை ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலம் எல்லாம் மனமே இண்டுகள் யோனிகள் நூல்கள்வோம் இன்று ஓர் என்னென்றியே காந்தகுதோல் அண்ணல் தன் அத்தியூரர் கடலைக்கு குண்டவன் பானம் ராமானுஜனை புரிந்தனமே. ஆச்சரியமான 31வது பாசனம் கடந்த காலட்சேபத்துல முடிஞ்சுடுத்து. இருந்தாலும் இந்த அர்த்தத்தை விட வேண்டாம், பூர்வர்கள் காட்டின அர்த்தம் சொல்லலான்றதுக்கு தான் அப்படின்னு சொன்னேன். இதுக்காக ஒரு 1/2 மணி நேரம் கட்டி அடுத்து இப்ப 32ஆம் பாசனம். அற்புதமான பாசனம், ஆச்சரியமான பாசனம். பொருந்திய தேசம் பொறையும் திறனும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும் செருகலியால் வரைந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்தளித்த அருந்தவன் எங்களின் ராமானுஜனை அடைபவர்க்கே தெரிவிக்கிறார். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, முந்தின பாசுரத்துக்கு இந்த பாசுரத்துக்கு சங்கதி சொல்லணும். எப்போ அநேகமா திருவாயுமொழி ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், பகவதி விஷயத்துல ரொம்ப ஆச்சரியமா இருப்பாரு. அதே மாதிரி ஒவ்வொரு பாசுரத்துக்கும் அந்த மாதிரி உண்டு. இப்ப இந்த பாசுரத்தை இப்படி ராமானுஜனை பொருந்துகிறோம் என்று அமுதனார் சாதிக்கிறார் இல்லையா, சாதிச்ச உடனே நம்ம போல இருக்கிறவெல்லாம் கேட்டோம். என்ன கேட்டோம்னா, சுவாமி நீர் ராமானுஜர் திருவடியை பொருந்திட்டீர். எப்படி பொருந்தினீர்? ராமானுஜருடைய அனுகிரகத்தாலே பொருந்தினீர். அது மட்டும் இல்ல, உமக்கு ஆத்ம குணங்கள் பரிபூர்ணமா இருக்கு. உம்மிடத்துல ஆத்ம குணங்கள் சமதமாதிகள்னு பேரு. பின்னாடி வரைச்சு சொல்றேன். சமதமாதிகள் என்று சொல்லக்கூடிய ஆத்ம குணங்கள் பரிபூர்ணமா இருக்கு. அதனால ஆனா நீங்க நன்னா ராமாவணி திருவடியை பொருந்துட்டேர். நாம எங்கிட்ட ஒரு ஆத்ம குணமும் இல்லையே. எங்களுக்கு நாம கேட்கிறோம், எங்ககிட்ட ஒரு ஆத்ம குணமும் இல்லையே இல்லையே அப்படின்னு கேட்டு எங்களுக்கு ஏதாவது பெருமை இருக்கா? ஒரு பெருமை இல்லை. நல்ல குணங்கள் இதா இருக்கா? நீசனேன் நிறவொன்று விலேன் ஆழ்வாரை தெரிவிக்கிறார் இல்லையா, அவர் யாதகா சுத்ரகா அசுவா பிரசவபூன்னு 10 அபகுணங்கள் தெரிவிக்கிறார் சுவாமி ஆளவந்தார் பரமாச்சாரியர். 10 அபகுணங்கள் அப்படி இருக்க செய்து எங்களிடத்து ஒரு நலங்குணங்களும் இல்லையே. ஆனா உமக்கு கீர்த்தி இருக்கு, தேஜஸ் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. எங்களுக்கு எதா இருக்குன்னா ஒண்ணுமே இல்லை. ஆனா நீர் ஏதோ ஆழ்வாசம் வந்து அத்தனையும் பெற்றார். ஆனா நாங்கள் பொருந்தணும்னா ஆத்ம குணங்கள் எங்களுக்கு கிடையாதே. இந்த கண்ணனை தெரிவிக்கிறான். என்ன தெரிவிக்கிறான்னா, எங்கெங்கே என்னமோ சொல்லி பார்த்தான். அர்ஜுனா நீ முதல்ல ஆத்ம குணத்தை சம்பாதிச்சுக்கோ, ஆத்ம குணத்தை கொடுங்க. ஆத்ம குணத்தை தான் ஏன்னா கஷேத்ரஜன் கஷேத்திரம் 2 எடுத்துட்டு இருக்கார். கஷேத்ரஜன், கஷேத்திரம்னா சரீரம், கஷேத்ரஜன் ஜீவாத்மான்னு பேரு. கஷேத்திரம் சரீரம், கஷேத்ரஜன ஜீவாத்மா. இந்த சரீரத்தில் நல்ல குணங்களை எல்லாம் நல்லா விளைவித்துக் கொள்ளு அர்ஜுனா, அதெல்லாம் பண்ணிக்கோ அப்படின்னு கீதாச்சாரன் சொன்னானோ. அந்த கீதாச்சாரியன் சொன்னான்னா நமக்கு வந்து வரலையே. அதே கீதாச்சாரியன் சுவாமி ராமானுஜர் அவதாரம் பண்ணாத்தானே வரப்போறது அப்படின்னு கட்சியதே. அவ்வளவு சுலபத்துல ஆத்ம குணங்கள் வந்துருவா சுவாமி. சமதமாதிகள்னா உள்ளிந்திரியங்களை அடக்கிறது, வெளி இந்திரியங்களை அடக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்திரியங்களை அடக்கிறதுன்றது சாமானிய விஷயமே இல்லை, ரிஷிகளாலேயே முடியல. விஸ்வாமித்திரரே எத்தனையோ வருஷ காலங்கள் சஞ்சாரம் விட்டார் இந்திரியங்களை அடக்க முடியாம. அப்படி இருக்க செய்தே அப்ப இந்திரியங்களை அடக்கவே முடியாது இல்லையா? அப்படி இருக்க செய்து உள் இந்திரியங்கள் வெளி இந்திரியங்கள் மனஸ்தத்துவத்தை அடக்கணும். கண் வெளியில இருக்கக்கூடிய கண் என்ன, காது என்ன, மூக்கு என்ன, இந்த பஞ்ச ஞானேந்திரியம் அதே அடக்கணும். அடக்கவே முடியாது. இது இப்படிப்பட்ட நிலை இருக்கச்சே கண்ணன் சொல்லிட்டு போயிட்டார் சுவாமி. அவரே ராமானுஜரை பிறந்தாதான் ஆத்ம குணம் விளையும் போனும். அப்ப கீதாச்சாரத்துல பிராபண்யம் இல்லை, ஆத்ம குணங்கள் இருப்பினும் நீர் பொறுத்துட்டீரே. நம்ம திருவரங்கத்தை பார்த்து கேட்டோம், நீ பார்த்து கேட்டனா இதெல்லாம் பிரத்யட்சமா நடந்திருக்கு. ஏன் அது இதை சொல்லிட்டு இருக்கு? என்ன ஆழ்வார் பாசுரத்தை யாரோ கேட்கிற மாதிரி யாரோ வர மாதிரிலாம் வரும், வியாக்கியானம் வரும். அது அநேகமா வந்து சில இடத்துல எல்லாம் இவ்வளவு தூரம் இவ வியாக்கியாத்தா சிலதெல்லாம் அப்படியே எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க அர்த்தம். ஆனா இது உண்மையாவே நடந்திருக்கு. ஏன்னா இவர் பண்ணது தன்னுடைய சிஷ்யர்கள் நிறைய பேரை வச்சிருந்து காட்டடி சிங்காசனத்துல தான் இந்த ராமானுஜத்தை பண்ணியிருக்கார். அப்ப அங்க பண்றச்சே சுத்தி சிஷ்யெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காரோ ராமானுஜரோட அடியார்கள். அவெல்லாம் ஒவ்வொரு பாட்டுக்கும் ஏதோ ஒன்று கேட்கிறான். கேட்கறச்சே அவர் சமாதானம் சொல்லும்படியான ஒரு அமைப்புல தான் பாசுரமே அமைஞ்சிருக்கு. இப்ப என்ன கேட்டுனா, இப்ப அவெல்லாம் நீர் பொருந்திட்டே சுவாமி, உமக்கு ஆத்ம குணங்கள் இருக்கு, ஆனா நீ பொருந்திட்டே
நாங்கள் எப்படி பிறந்த ஆத்ம குணங்கள் இல்லையேன்னு கேட்டோம். திருவரங்க தமுதனார் பார்த்து ஆத்ம குணங்கள் இல்லையேன்னு கேட்டோம். திருவரங்க தமுதனார் இப்ப பதில் சொல்லமானோ சிரிச்சுட்டான். என்ன சுவாமி, நான் இந்த கேள்வி கேட்டு இருக்கேன், நீர் பாட்டு பொறிஞ்சிட்டே நீர் ஆனந்தமா இருக்கார், ராமானுஜன் திருவடியோடு பொறிஞ்சு இருக்கார், கொக்குவாயும் படிகண்ணியும் போலே தான் சொல்ல. இதனாலதான் ஆச்சாரிய திருவடி, அந்த திருவடியை ஒரு பட்டு துணியில இல்ல ஒரு ஏதோ ஒரு காஸ் துணியில எடுத்துட்டு அதை நிச்சயமே திருவாரா தான் திருவன்கா பாட்டு ஆச்சாரிய திருவடி தலையில வச்சுப்பா. செஞ்சு அந்த ஆச்சாரிய தனியன் என்ன அவருடைய ஸ்தோத்திரங்கள் அதெல்லாம் சொல்லக்கூடிய வழக்குகள் இருக்கு. எத்தனை பேர் பண்றாங்க இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப அப்படி இருக்கு இல்லையா, அந்த திருவடி நீ நன்னா பொருந்திட்டே, எங்களுக்கு ஆத்ம குணங்கள் இல்லையே, நாங்கள் எப்படி பொருந்த, நீர் பொருந்திட்டு ஆத்ம குணங்கள் இருக்குன்னு சொன்ன உடனே ஓம் சிரிச்சார். என்ன சிரிச்சு என்னதான் வரி சொல்றாரு, ஆத்ம குணங்கள் இருந்தா தான் பொருந்த முடியும்னு உங்களுக்கு யார் சொன்னான்னு கேட்டேன். நமக்காக இந்த பாசனம் ஆச்சரியமான பாசனம். எந்த யோக்கியத்தையும் இல்லை சுவாமி, ராமானுஜரை பத்த முடியுமா? பார்த்தலாம். யோகத்தையே இல்லை சுவாமி, எதுவுமே இல்லை, துர்மார்கன், அவ்வளவு நீச்சன், அவர் திருவடியை பத்த முடியுமா? பத்தலாம். சாட்சி எதுன்னா இந்த 32ஆம் பாட்டு. நம்ம என்ன பண்றோம், சுவாமி நான் எவ்வளவு தீயவன் சுவாமி, அவருடைய அனுகிரகம் கிடைக்குமான்னா சாட்சி அவரே சொல்றாரு, நாம் தான் சாட்சின்றார் திருவரங்கத்தமிழர். எவ்வளவு நீச்சன், ஆழ்வானுடைய திருவடி சம்பந்தம் பெறுவதற்கு முன்னாடி அவரையே நான் எதிர்த்து இருந்தேன், அந்த எதிர்த்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்க செய்தே. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இவ்வளவு தூரம் நான் வந்தேன்னா என்ன காரணம்? காரணம் என்ன? அவருடைய திருவடி எனக்கு கிடைச்ச ஆழ்வானுடைய திருவடியில கொண்டு எனக்கு காட்டி கொடுத்தாரணும். ஆழ்வான தனத்தை கூறத்தாழ்வானது அந்த ஆழ்வானுடைய திருவடியை கொண்டு போய் காட்டி கொடுத்தாரணும். அப்படி இருக்க செய்தே. அப்ப ஆத்ம குணங்கள் இருந்தாதான் இது ராமானுஜர் பொருந்தபடி யார் சொன்னா? தப்பான அபிப்பிராயம் இது. எனக்கு ஆத்ம குணங்கள் இல்லையே, என் ஆத்ம குணங்கள் இல்லையே சுவாமி, இருக்குன்னு சொன்னாலே சுவாமி, ராமானுஜரை பொருந்தின பிறகு ஆத்ம குணங்கள் ஏற்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியம் இது. ராமானுஜனை பொருந்தின பிறகு ஆத்ம குணங்கள் ஏற்பட்டது. எனக்கே அதுதான். அப்படி இருக்கச்சே உங்களுக்கு அதுதான். நீங்கள் போய் முதல்ல பொருந்தி விடுங்கள், அதன் பிறகு ஆத்மகுணங்கள் தானே வரும். ஆத்ம குணங்கள் தானே வருகிறார். ஏன்னா விளைந்த பிறகுதான் பொருந்தனம் என்றே அவசியம் கிடையாது. ஆத்ம குணங்கள்லாம் புரிய வந்துருச்சு சுவாமி, அதுக்கப்புறம் அது ஆகிற கிடையவே கிடையாது. ஆனா இந்த இடத்துல முதலியாண்டாரும் கூறத்தாழ்வாரும் பெரிய வாதம் ஒண்ணு நடக்கிறதா. என்னன்னா முதலியாண்டார் ஒரு வார்த்தை சொல்றார், அதற்கு முன்னாடி கூறத்தாழ்வார் ஒரு வார்த்தை சொன்னதுக்கு சமாதானமும் முதலியாண்டார் சொல்றார். கூறத்தாழ்வார் என்ன சொல்றாருன்னா, விட வேண்டியவெல்லாம் விட்டு விட்டு அதுக்கப்புறம் தான் பத்தணும், அப்பதான் பண்ணணும். நீ விட வேண்டியதெல்லாம் இருந்து நீ சர்வ தர்மான் பரித்தேஜ, எல்லா தர்மங்களையும் விட்டு விடு. எல்லா தர்மங்களும் என்ன, நான் பத்தினேங்கிற எண்ணத்தையும் சேர்த்து விட்டுடு. அதெல்லாம் விட்டாதான் மாமீகம் தர்மம் பிரஜா, என் ஒருத்தனையே சனமாக பத்துன்னு சொன்னாருயா. அப்ப விட வேண்டியதை முதல்ல விடணும். ஆழ்வார்ந்து இருக்கிற விடுமின் முற்றமும் வீடு செய்து, அப்படி இருக்க செய்து விட வேண்டிய விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பத்தணும் அப்படின்னு கூறத்தாழ்வார் சொன்னார். முதலியாண்ட உடனே அது சமாதானம் சொல்றாரு. அவரை கூறத்தாழ்வார் சேவிச்சு, சுவாமி வாஸ்தவம் தான், அதற்கு நீர் ஒருத்தர் தான் அதிகாரம் படைத்தவரை தவிர வேற யாரும் கிடையாதுன்ட்டு அன்னைக்கே அடைய சொல்றது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி விட வேண்டியது அத்தனையும் விட்டு விட்டு தான் இதெல்லாம் நமக்காக ஏற்பட்ட பாசனமே. இந்த பாசனம் பொருந்திய தேசம் பாசனமே நமக்காக. ஏன்னா நான் கேட்ட ஒண்ணுமே இல்லையே சுவாமி, எப்படி பத்துறதுன்னா அதுவே பொறுமை, அதுவே பொறுமை. நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் பொன்மையாக கருதுவர். 2 பாதம் அப்படியே ஒன்னா இருக்கு பாருங்க. இந்த நான்மறையாளர்கள் என்ன பொன்மையா கருதினா வாயால கூட சொல்லலையாம். மதுரகவியாழ்வார் மோசம் மோசம்னு அவரெல்லாம் அனுகிரகம் பண்ண முடியாது, ரொம்ப மோசம்னு. இந்த நான்மறையாளர்கள், அந்த நான்மறையாளர்கள் வேதம் கற்ற பெரியோர்கள். அந்த வேதம் கற்ற பெரியோர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கணுமோனோ, அவர் ஒன்னும் மோசம் சுவாமி, அவர் ஒன்னும் பிரயோஜனமே இல்லைன்னா பேசிக்க கூட இல்லையா. ஏன்னா பேசினா அது 2ஆம் பட்சமா. அதனால அவன மனசுல நினைச்சிருந்தாலும் அவ்வளவு நல்லவாலாம். பிறருடைய துன்பத்தை கூட பேசி சொல்லாத கூடிய ஒரு நன்மை படைத்தவர்கள் நன்மையாளர்கள். அவளை என்ன சொல்றான்னா அவர் இதெல்லாம் நமக்கு
அவர் மோசமா? ஒண்ணுமே கிடையாது. மதுரகவி சொல்படியே நிலையாக பெற்ற மனவாளமாக செவிக்கிறார். ஆர்த்தி பிரபந்தத்துல தென்னரங்கன் சீரர்களுக்கு கிழக்காக பெற்றோம், திருவரங்கம் திருப்பதியை இருப்பாக பெற்றோம், மன்னிய சீர்மாறன் கலை உணவாக பெற்றோம், மதுரகவி சொல்படியே நிலையாக பெற்றோம். நமக்கு ஸ்தாபனம் எதுன்னா நம்ம ஸ்திரமா நிக்கிறோம்னா மதுரகவி. அப்பனா மதுரகவி சொல் என்ன? தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி. அதுதான் மதுரகவி சொல். மதுரகவி சொல்லே தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி. அதான் தெரிவிக்கிறாள். அதான் தெரிவிக்கிறார். நம்புவார்பதி வைகுந்தம் காண்பினேன் தெரிவிக்கிறாள் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த மதுரகவி என்ன சொல்றாரு? நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் பொன்மையாக கருதுவர். அந்த புண்மையாக கருதினபடியாலேயே என்ன பண்ணார்? அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்னை அங்க ஆழ்வார்னு சேர்த்துட்டான்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அதே போல கூறத்தாழ்வார் தெரிவிக்கிறார். எல்லாத்தையும் விட்டுதான் பண்ணணும். முதலியான உடனே சொன்னார், நீர் ஒருத்தர் தான் அதுக்கு அதிகாரி, வேற ஒருத்தரும் கிடையாது அப்படின்னு சொன்னார். ஏன்னா இது உமக்கு ஒத்துமை தவிர வேற தேவதைக்கு மட்டும்தான் மற்ற பேருக்கு ஒத்து வராதுன்னார். நாமே ராமானுஜன் காலசபை கேட்கிறோம் சுவாமி. ஏன் பெருமாளை சேவித்து இனிமே இதுவும் இருக்கப்படாது சுவாமி, எல்லாத்தையும் விட்டுணும், இதுவும் இருக்கப்படாது. காலக்ஷேபம் முடிஞ்ச உடனே நீங்க பெருமானார் பெருமாள் இதை தவிர எதுவும் இருக்கக்கூடாதுன்னா அடுத்த நாள் யாருமே வரமாட்டான். அடிய மட்டும் தான் பேசிட்டு இருக்கணும். என்ன சுவாமி ஆற கதையா இருந்தா ஆயிரத்து முடிஞ்சதுக்கு காலக்ஷேபம் முடிஞ்சதுன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடணும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். திரும்ப சாயங்காலம் காலக்ஷேபம் அதையெல்லாம் வரணுமே. என்ன சுவாமி எங்க காரியம் எதுவுமே கிடையாதுன்னா ஒருத்தர் வரவே மாட்டா. இந்த குரத்தை அப்படிதான் எல்லாத்தையும் விட்டே பத்து எப்படி விட்டே பத்துறது? யாருமே இருக்க மாட்டா இல்லையா? விடுவதெல்லாம் விட்டா தான் பத்தணும்னா அது நடக்கிற காரியம்னா இது நடக்கவே இருக்காது. அதே பாட்டுதான் சொல்றது. நடக்கிற காரியமே கிடையாது. நடைமுறைக்கு அது ஒத்து வராது. எல்லாத்தையும் விட்டுணும் சுவாமி. விட்டா தான் ஒத்து வராது. அப்ப என்னன்னா ஆழ்வார் போன்றவர்கள் தான் ஒத்து வரும். புறத்தாழ்வார் ஆழ்வார் கொடுக்கணும். ஆனா ஆழ்வார் மொத்தத்தை திறந்தாரு. கொடியை கடக்கம் பெரும்புகழான் மஞ்சமுக்குறும்பா குடியை கடக்கம் நம் கூறத்தாழ்வான் தரக்கூடியவன்னு அதுக்கப்புறம் தான் அவர் எல்லாத்தையும் திறந்ததுக்கு அப்புறம் தான் பெருமானாருடைய திருவடிக்கு வந்தார். முன்னாடி ஃபுல்லா பூர்த்தியா இருந்தார். அப்படி வந்து காலியா. ஆனா இது மற்ற பேருக்கு வருமானா வராது. இப்ப முதலியாண்டான் சமாதானம் சொல்றாரு. ஒண்ணும் இல்ல, மற்றவையெல்லாம் இருக்கும், இல்லாம ஒண்ணு இருக்காது. ஆனா ஏதோ கொஞ்சம் ஆசையை குறைச்சுண்டு வைராக்கியத்தை எடுத்துட்டு அப்ப பகவான் திருவடி பெற்றினோம் என்றால் அந்த திருவடியுடைய பலத்தால நம்ம கொஞ்சமா மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அவ்வளவுதானே தவிர சுவாமி எல்லாத்தையும் இது முக்கியமா ஏன் சொல்றேன்னா எல்லாம் பண்ணணுமே சுவாமி. நிறைய பேர் கேள்வி கேட்கிறார். எல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே வரலையே சுவாமி, வரலையே. ஸ்ரீவச்சனம் பூஷணம் ஒரு உண்டாகில் அத்தனை கான் உள்ளவே 6 சொண்டேரில் அனுட்டிப்பார் 6 வசன பூஷணத்தில் ஆழ்பொருள் அல்லாம் அறிவார் 6 சொன்னேரில் அனுட்டிப்பார் ஓரூர் உண்டார்கள் அத்தனை கான் உள்ளவே. யாரா ஒருத்தர் கிடைச்சா பண்ணணும். அன்னைக்கே மனபாரமாவன் சொன்னார சுவாமி, அதனால என்னால வர முடியல வடிவம் ஒன்னும் சமப்பட வேண்டாம். வரணும்னு ஒரு ஆட்சி இருக்கு இல்லையா? நாம என்ன நினைக்கிறோம்னா நாமளா பிரயத்தப்பட்டு வைராக்கியத்தை கொண்டு வரும், நாமளா பிரயத்தப்பட்டு எல்லாத்தையும் விட்டுறோம், நாம பிரயத்தப்பட்டு பகவான் திருவடி பத்திரோன்ற எல்லாமே தப்பு, கிடையவே கிடையாது. ஆனா நம்ம கிட்ட ஒரே விஷயம் எங்க இருக்கணும்னா பகவான பக்தனுன்ற எண்ணம் இருக்கணும். அந்த எண்ணம் ஒண்ணு இருந்துச்சுன்னா அது கிரமேண என்ன பண்ணுவான்னா பகவான் ஒவ்வொரு உடனே சட்டுன்னு மாற்ற மாட்டான், மாற்றவே பண்ண மாட்டான். என்ன பண்ணுவேன்னா கிரமேண ஒவ்வொன்னா நமக்கு நாமே நீங்க கொஞ்சம் நல்லா ஆலோசனை பண்ண பார்த்தா நல்லா தெரிஞ்சுக்கலாம். இப்ப காலக்ஷேபம் கேட்கறதுக்கு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோ இப்ப எப்படி இருக்கும். இந்த மாற்றம் எதனால வந்ததுன்னா காலக்ஷேபம் கேட்டதுனால வந்து சுவாமி வாஸ்தவம் தான், கரெக்டு. ஆனா காலக்ஷேபத்தாலேயே வந்துட்டான் பகவத் அனுகிரகம் ஆச்சாரிய கட்டாட்சம். ஏன்னா கேட்ட உடனே அவருக்கு ஆனந்தம், அந்த ஆனந்தத்தால ஒவ்வொரு கிருபைய பொழியிறார். ஆனா உடனே மாறிட்டோம்னா மாறினா சரியா உடனே போயிடும். எப்போ ஒண்ணு உடனே. அதனாலதான் ஆங்கில மருந்துக்கும் அது மாதிரி நம்முடைய நாட்டு வைத்தியத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு.
ஆங்கில மருந்து உடனே தவணை சாப்பிட்டா உடனே போயிடும். திரும்பி வந்தாய் போலே வாராதாய் வாராதாய் போல் வந்து இப்ப வந்துடும். ஆனா நாட்டு மருந்துலாம் அப்படி கிடையாது. ஆனா போவதுக்கே நடியா கிரமேன ஜானமும் போயிடுச்சுன்னா திரும்பி வராது. அந்த நிலைதான் இங்க எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அதே போல நாம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன கொஞ்சம் அதை போக்கிக்கணும். அவ்வளவுதான் நடக்குமே தவிர பூர்த்தியா விட்டே பத்தணும்னு ஆச்சுன்னா இது மும்மூச்சு படி சொல்றதுக்கு நல்லா இருக்கும். சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம், எல்லா தர்மங்களை விட்டு ஒருத்தனையே சரணமாக பார்த்தனா மும்மூச்சு படிக்கிறது நல்லா இருக்குமே தெரிய நமக்கு சரியா இருக்கணும். இதுதான் நடைமுறை, பிராக்டிக்கல் இதுதான். ஏன்னா சில பேர் எல்லாத்தையும் விட்டுதான் சுவாமி பத்தணும்னா சம்பிரதாயம் போயிடும். முதலாண்ட அன்னைக்கே சொல்லிட்டாரு, அன்னைக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு. அது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி முடிவு அடைஞ்சு ஆழ்வார் சொன்ன மாதிரி விடுமின் தமிழ் அதுவும் பண்ணுவேன்னா முதலியாண்டர் நமக்கு காட்டு கொடுத்ததா கொஞ்சம் வைராக்கியத்தை வளர்த்துட்டு மேற்கொண்டு பகவான் திருவடியை பிடிச்சிருந்தா அந்த திருவடி பலத்தாலே மற்றதை நாம் துறக்கறான்றதுதான் முதலியாண்டருடைய விஷயம். நம்ம என்ன இருக்கிறோம், ஏதோ அதுக்கு ஊர்ல அங்கேயே ஞாபகம் வச்சு நீங்களா இருக்கக்கூடாது, கொஞ்சம் விடணும். ஓரளவுக்கு சாமி இன்னைக்கு ஒரு 2 மணி நேரம் பகவத் விஷயத்துக்கு போவோம் அப்படின்னு வந்துன்னா அடி 2 மணி நேரம் அதிகப்படி 2 நிமிஷம் விடணும் போகணும். அந்த 2 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகும். 20 என்ன ஆகும்னா 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம் என்ன ஆகும்னா அது 2 நாள் ஆகிடும். 2 நாள் ஆகும்னா 2 வாரம் ஆகும். இப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா மேலே ஆகும். அதுக்கப்புறம் நான் சதாபசந்தி சூரையகா எப்போ பகவத் அனுபவம், வேற எதுவும் கிடையாது. என்ன அப்பனா இவரு உத்தியோகத்துக்கு போக மாட்டேன்னா உத்தியோகத்துக்கு போனாலும் பகவத் அனுபவம் தான். ஏன் ஆத்துல இருந்தாலும் பகவத் அனுபவம் தான். குழந்தைகளோட பேசினாலும் பகவத் அனுபவம் தான். அது என்னமா சொல்லுவாங்க பகவத்னா அந்த பேச்சே பகவானை பத்தி பேசிட்டு இருக்கோம், குரு பரம்பரை பத்தி பேசுறோம், தயத்தை பத்தி பேசுறோம், என்னென்னமோ பேசிட்டு இருக்கோம். பகவான் என்னவா அங்க பண்ணார், என்னவா இந்த ஆழ்வார் என்னவா பண்ணார், ஒவ்வொன்றும் பேசிட்டு இருக்கோம்னா அதே பகவத் அனுபவம் தான். அந்த அனுபவத்துக்கு கொஞ்சம் 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 மாறுற மனம் அதான் தெரிவிக்கிறாள். அப்ப அது முதல்லயே இருந்தாலும் பிரயோஜனம் இல்லாம தெரிவிக்கிறா இல்லையா? அப்ப நிதானமா கொஞ்சம் கொஞ்சமா மத்தது தெரிஞ்சுக்கலாமோ. இந்த விஷயத்தை முதலியாண்டா சொன்னார். இத குறத்தாழ கேட்டணும். கேட்டவன அதெல்லாம் கிடையாது, நான் சொன்னதுதான் சரி, இடத்தை வெட்டிய பத்தணும்னு சொன்னார். இல்ல, நீர் சொன்னதுதான் சரி போட்டு விட்டார் குறத்தாழ. ஆமோதிக்கிறார். நீர் சொன்னதுதான் சரி, எல்லாத்தையும் விட்டு பத்தணும்னா ஆகாத காரணம், ஒருத்தரால முடியாது. முடியுமாண்ணா சிரமம், அவ்வளவு சிரமம். ஏன்னா இது இருள் தருமா ஞானம், அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க அதனாலதான் ஆழ்வார்களுக்கு என்ன சுவாமி இங்க கட்டம், அவளுக்குன்னா இங்க அனுபவம் கிடைக்கலையா, இல்ல பகவான் சாய்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கார, பகவத் அனுபவத்தை தவிர அவனுக்கு வேற எதுவும் தெரியாது, வேற எதுவும் தெரியாது. அப்ப ஸ்ரீவைகிட்ட இருந்தாலும் பகவத் அனுபவம் தான், இங்க இருந்தாலும் பகவத் அனுபவம் தான். நான் இங்கே இருக்கேனே இங்கே இருக்கேனே 2 இடம் ஒரே அனுபவம் தானே சொல்றாள். இல்லையே, கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ குறுகாதோ குறுகான ஓடும் கூப்பாடு போட்டுட்டே இருக்காளே, என்ன காரணம்? இரு தருமா ஞானம். கலங்குவாரும் உண்டு கலக்குவாரும் உண்டு. இங்க இருக்க அத்தனை சமத்தை கொடுக்க முடியாது. அதுவும் கலிகாலம் மேல அத்தனை கலிய மேல வரப்படுது. செருகலியால் வருந்திய ஞானத்தில் இல்லையா, அதையும் சொன்னாங்க. அந்த அளவுக்கு இருக்கணும். அப்ப இதெல்லாம் இருக்க செய்து இங்க சமம் இருக்கு. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம படிக்கணும்னா அப்ப ராமானு திருவிடை கிடைக்கணும்டா அதற்கு நாம ரங்கநாதன் திருவிடைக்கு என்னன்னா ஆச்சரியமான தெரிவிக்கிறாங்க இன்னொன்னு. ஆனால் இதெல்லாம் வந்ததுக்கு தான் ராமானு திருவிடை கிடைக்கணும்னு நிலப்படுத்திக்கணும். எது சமதமாதிகள் என்று சொல்லக்கூடிய ஆத்ம குணங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் ராமானுஜர் திருவடி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு நான் ராமானுஜர்கிட்ட போக மாட்டோமே, நேர ரங்கநாதன் திருவடிக்கே போய் சேர்ந்து விடு. ஆத்ம குணங்கள் கிட்டே இருக்கணும். எப்ப ஆத்ம குணங்கள் இருக்கோ இதெல்லாம் போயிடல வேண்டாம். ஏன்னா அதுக்குண்டான யோகத்தை எனக்கு வந்துடுத்தேன், யோகத்தை வந்துடுத்தேன். அந்த யோகத்தை வந்துடுத்தோம்னா நான் அங்க போயிருக்கலாமே. இல்லையே, ஆத்ம குணங்கள் இல்லையே. அதிகாரம் உண்டே அரங்கர் இறந்தாரோ, அதிகாரம் இல்லாதற்கன்றோ எதிராதா நீ இறங்குவது. ஆட்சி பெருமத்தில் சாய்க்கிறாங்க. அதிகாரம் அவருக்கு அதிகாரம் இல்லையா? நம்ம என்ன போய் சொல்றது? எந்த அதிகாரம் கிடையாது நமக்கு. அவருக்கு அதிகாரம் உண்டே அரங்கர் இறங்காரோ. அதிகாரம் இருந்த கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம் நன்னா பண்ணிருக்கேன். சாஸ்திரத்தை சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நன்னா கடைபிடிச்சிருக்கேன். பகவன்னே நம்பெருமாளே எல்லாம் பண்ணிருக்கேன்னா அப்ப அவரை இறங்குவார்க்கோ. நம்ம சாஸ்திரத்தை என்ன சொல்லியிருக்கோமோ அதான் பண்ணார். ஆனா அந்த அதிகாரம் இல்லையே. அதிகாரம் அவர் திருவடி பத்த முடியுமா? பத்த முடியாது. ஆனா
அதிகாரம் இல்லாதார்கொன்றோ எதிராஜா நீ இறங்குவது. அதிகாரம் ஒருத்தர் எதுக்காகனா நாம ஆத்ம குணங்கள் எல்லாம் சம்பாதிச்சுட்டுதான் ஸ்ரீபெரும்புதூர் போய் ராமானுஜ திருவடி தோழணும். இல்லவே இல்லை. ஒரு துளி அந்த திருவடியில ஒரு பட்டாசை வந்துட்டுனா போறோம். அந்த பத்தாசை வந்துட்டுன்னா நேரம் அந்த ராமானுஜ திருவடி பட்டலாம் இல்லையா, அதைத்தான் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா ஆத்ம குணம் என்கிற ஒரு துளி அப்படி வந்துட்டுனாலே போடும் தெரிவிக்கிறா இல்லையா. அப்ப ரங்கநாதன் முன்னாடி போய் நின்றுப்பேனே, நீ அதிகாரம் கேட்டிருந்தேன ராமானுஜா, என்ன பண்ணிருப்பேன்? நீ அதிகாரம் கேட்கிறேன்னா அப்ப அதிகாரமே எனக்கு இருக்கு, உங்ககிட்ட என்ன நிக்கிறது? ரங்கநாதனுடைய நின்றுப்பேன. ஆனா இப்ப இது கேட்கிறேன், ஆண்டாள் படி பிடிச்சு கேட்கிறவனும் கேட்கிறேன். ஆண்டாள் என்ன பண்ணுவேன்? நீ என்ன வச்சிருக்க கரவைகள் பின்சென்று 28ஆம் பாசனம் பூர்த்தியா கரவைகள் பின்சென்று காலத்தை கொண்டு இது இருக்கா கர்மயோகம் இருக்கா, ஞானயோகம் இருக்கா, பக்தி யோகம் இருக்கா, ஒவ்வொன்னா கேட்டு இருக்கா, கொடுன்னு கேட்டுருக்கா. அதிகாரம் இல்லையே, எங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லையே. அப்படி இருக்கச்சே அதிகாரம் இல்லாதற்கென்றோ எதிராதான் நீ இறங்க வேண்டுவது. நீயும் அதிகாரம் இருக்கான்னு பரீட்சை பண்ண ஆரம்பிச்சா நாங்க எங்க போய் நிற்போம்? இந்த பாசுரமே இதுதான். நாங்க எங்க போய் நிற்போம்? நிக்கத்துக்கு வழியே தெரியலையே. அப்ப எந்த அதிகாரமும் கிடையாது. அப்ப எங்கேயும் போறதுக்கு இடமே கிடையாது. ஆனா ரங்கநாதன் போனோம்னா போறதுக்கு முன்னாடி யோகியம் வேணுமே. ரங்கநாதன் போறவன் என்ன சொல்லுவான்? நம்பெருமாள் என்ன அதிகாரம் பண்ணியிருக்க, அதிகாரத்தை காட்டு, அந்த சர்டிபிகேட் காட்டுன்னு. ஒண்ணுமே இல்லை என்கிட்ட இல்லையே. வேறு வழியில் இருந்துன்னா உன் திருவடிகளுக்கு வந்தோம். இப்ப நீயும் இல்ல அதிகாரம் இருக்கான்னு கேட்டிருந்தேன்னா எங்களுக்கு போக்கடமே இல்லையே. கலைவாய் தின்பம் கலையாதொதுவாய் கலைகண் மட்டிலேன் வளைவா நேரில் படையாய் குழந்தை கிடைச்சி பெருமாள் விஷயத்துல அதே அப்படி நேரம் ஆச்சார விஷயத்துல கொண்டு எம்பெருமான விஷயத்துல கொண்டு நீ அதிகாரம் கேட்டேனா. அதனால அதிகாரம் இருந்தால்தான் ராமானுஜ திருவடி கிடையாது அப்படின்னு கிடையாது. அதிகாரம் இருந்தா அப்பனா அந்த திருவடியை பிடிச்சுட்டு அதிகாரம் தானே வரும். அதுதான் முக்கியம். என்ன அப்ப அதிகாரமே தேவையில்லையா சுவாமி? அப்ப திருவடி பிடிச்சிட்டேன், இனிமே அதிகாரம் வேண்டாமான்னா திருவடி பலத்தால அதிகாரம் வரும். அது அந்த திருவடி பலத்தால அதிகாரம் வரும். அப்ப சரி சுவாமி, அந்த திருவடி பலத்தால் அதிகாரம் வரும்னு சொல்ற என்ன வரும்? அதனால என்ன வரும்? அப்ப நாங்கள் ராமானுடைய திருவடியை பிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே என்ன வருமா? திருவரங்கத்தை தெரிவிக்கிறார். என்ன ஒன்றா ரெண்டா எத்தனை வரப்போறது பாருங்க. பொருந்திய தேசும் பொறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும். நம்ம என்ன ராமானுட்ட போனா எதுவுமே கிடைக்காதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். எத்தனை எடுத்திருக்காரு? பொருந்திய தேசு பொறை திரள் புகழ் நல்ல திருந்திய ஞானம் செல்வம். ஆனா எல்லாமே இருக்குன்னா எல்லாமே ராமானுஜர் எப்படி இருக்குன்னு பாருங்க. பொருந்திய தேசம் துறையும் செல்வம் செருகலியால் வருந்திய ஞானத்தை உண்மையினால் வந்தெடுத்து அளித்து அறந்தவன் எங்கள் ராமானுஜனை அடைபவர்க்கு செருகலியால் செருகலின செருக்குகின்ற களி செருக்குகின்ற செமப்படுத்திட்டே இருக்கும். களி சாமானியம் இல்லை, அப்படி செமப்படுத்துவாங்க. செமப்படுத்துகிற களி செருகலின்னு பேரு. ஏன்னா களிக்கு இருக்கக்கூடிய சுவாவம் என்னன்னா அது நல்ல செருதல் சமப்படுத்திட்டு இருக்கலையா, அது மேலும் மேலும் வருத்தப்பட்டு அலமந்து போகக்கூடிய நிலையை பண்றது இது செருகளி. அந்த களி பண்றதுனால்தான் செருகலியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வன்மைனா ஔதாரியம் இருக்கிறியா. அப்ப அப்படிப்பட்ட வன்மையினால் என்ன சுவாமி ஔதாரியம்னா, சுவாமிக்கு என்ன ஔதாரியம்? எங்கேயோ நித்திய சூரியனுக்கு தலைவரா இருந்தது ஆதிசேஷன். சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்னால் மரபடியாம் மேல்வடலுள் என்றும் பிணையாம் அணிவிளக்காம் பொம்பட்டாம் புழுகுமனையாம் திருமார்க்கிறவனே நித்தியசேல் சமையலா இருந்து காட்டிருக்கச்சே. அவன் நித்தியங்கிறதுக்கு ஈடுபட்டு இருக்கச்சே. நமக்கா அங்கிருந்து இங்கே வந்து அவதாரம் பண்ணணும். அதுவே பெரிய ஔதாரியம். இது குன்னாத வாழ்வான வைகுந்தவான் போக ஆண்டாள் அவதாரம் சொல்றமனு. வைகுந்தவான் போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகன். அதே போல நித்திய சூரிகளுக்கு தலைவன் ஆதிசேஷன். அப்படி இருக்கச்சு அங்க நித்திய கைங்கிறது இருக்கா, ஒரு குறையும் கிடையாது. ஆனா அங்கிருந்து இங்க நமக்காக பண்ணியிருக்காரனோ அவதாரம் பண்ணியிருக்காரனோ அதுவே அவதாரியம். ஆகாசத்தில் நின்று
நித்திய மண்டலத்தில் இருக்கக்கூடிய கீழே வந்து பிறந்திருக்கிறது அவதாரிந்திருக்கிறார். மேலும் தாழ கிடந்த நம்மை எடுத்தரித்த அதான் தெரிவிக்கிறார்கள். வன்மையினால் வந்து எடுத்து அழித்த அருந்தவன். நம்ம எடுத்து அழித்தாடிய கையெடுத்து எடுத்து ஞானத்தை அடைத்த அப்படின்னா அருமையான தபஸ்வியால சரணாகதி மூலமாக அருந்தவம். அருந்தவன் இருக்கு இல்லையா, அது அருண் தபஸ். பெரிய தபஸ் பண்ணலாம். தபஸ் இது யாக யங்கங்கள்ல சரணாகதி தான் தபஸ். ஞாசம் சரணாகதி அந்த தரவசம். அப்படிப்பட்ட அருந்தவம். அப்ப அருந்தவன்னா காயக்லேசங்களை தபஸ் படைத்தவன் அர்த்தம் கிடையாது. இல்ல சுவாமி குண்டூசி மாதிரி நின்றுக்கணும். கதிக்கு பதறி என் காணமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்க தவம் செய்தும் கொள்கையற்றேன் செய்கிறார் பாசம். இது இதே ராமானுஜோடு இந்த பார்த்துக்கணும். அப்படி இருக்கச்சது அந்த மாதிரி குண்டூசி மாதிரி அந்த தபசைங்க சொல்ல ஊவாட உயிர் வாட இருந்து தபஸ் பண்றாலோ அந்த தபசை சொல்ல. தபஸ் என்றது சரணாகதி என்கிற தபஸ். சரணாகதிங்கிற தபஸ். அப்ப அப்படிப்பட்ட தபஸ் தெரிவிக்கிறனும். ஆக அப்படிப்பட்ட தபஸ். அந்த தபசாக அப்படிப்பட்ட ராமானுஜன் அப்ப என்ன இருக்கிறது. அப்ப ராமானுஜனை அடைபவர்க்கே, அந்த ராமானுஜனை அடைந்து விட்டால் என்ன கிடைக்கிறது. பொருந்திய தேசம் பறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும். இத்தனை கிடைக்கிறது. இந்த இத்தனை கிடைக்கிறதுக்கு சாட்சியதுன்னா இந்த பாசுரமே. இந்த 32ஆம் பாசுரமே இந்த நேர் சாட்சி. எடுத்துக்காட்டு என்னன்னா, ராமானுஜனை அன்னைக்கு சரணாகதி பண்ணாரோ, அந்த சரணாகதி இன்னைக்கு பங்குனி உத்தரத்தன்னு சரணாகதி பண்ணார். அன்னைக்கு பண்ணணும். அதனால இன்று வரைக்கும் நமக்கு சொத்தா வரதணும் அப்படின்னு சொல்லணும். அவர் அன்னைக்கு பண்ணி கொடுத்துட்டாருணும். அன்னைக்கு பார்த்து உமக்கும் உடைய சம்பந்தம் உடையாருக்கும் மோட்சம் தருகிறோம் அப்படின்னு அன்னைக்கு நம்பெருமாள் தன்னுடைய திருவாக்காலே ராமானுஜருக்கு பிரதிஜை பண்ணி கொடுத்துட்டார். ராமோ அதுவும் நீ கண்ணனா சொல்றியா ராமனே சொல்ற சஞ்சய் குந்து சுவாமிக்கே. இது கண்ணனுடைய வார்த்தையா ராமனுடைய வார்த்தை இல்லை. ராமோ திருநாபிபாஷதே, ராமனுடைய வார்த்தை. நான் தான் ராமனுக்கு பிரதிநிதி. ஏன்னா நம்பெருமாள் தான் பிரார்த்திக்கிறார். நம்பெருமாள் ராமனுக்கு பிரதிநிதி, பெரிய பெருமாள் கண்ணனுக்கு பிரதிநிதி. வெண்ண உண்டவாயன் திருப்பாணவர் சொல்றார். வெண்ணை உண்டவாயம் உலகம் நந்தானே அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காண வந்திருக்கிறார் இல்லையா. அப்படி இருக்க செய்து அப்ப அன்னைக்கே அவர்கிட்ட மட்டும் பெற்று வாங்கிட்டார். சர்டிபிகேட் போட்டு கையெழுத்து போட்டு வாங்கிட்டாரு. உம்முடைய சம்பந்த அத்தனை பேரும் கொடுக்குறோம் சொல்லி கொடுத்துட்டார். கொடுத்தோடனே அவர் பண்ண சரணாகதி தான் நமக்காக பண்ணப்பட்ட சரணாகதி. ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா சில பேர் கேட்கிறார். ஆனா சுவாமி அவர் பண்ணி கிட்டத்தட்ட 1000 வருஷம் ஆகுது. 1000 அப்படி இருக்காச்சு. அந்த 1000 வருஷத்தோடு இன்னைக்கு நான் கயிறு போட்டுக்கிறேன். கயிறு போட்டு வச்சுட்டு அன்னைக்கு நீ பண்ணிருக்கணும், அதெல்லாம் இன்னைக்கு அதோட சேர்த்து உனக்கு கொடுத்துடுறேன். அந்த மாதிரி இது மாதிரி உண்டா சுவாமி? ஒண்ணுமே இல்லை. போய் சமஸ்தை பண்ணிக்க கொஞ்சம் தலைமை கட்டல. ஏன்னா இந்த நிலை நிறைய பேர் சந்தேகம் வருது. ராமானுஜர் அன்னைக்கு வாங்கிட்டாருன்னு சொல்லிடுற சுவாமி, அவர் வாங்கி கிளம்பி போயிட்டாரு. அவர் போய் சிறுவன் போய் நித்திய கைங்கிறது இருந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்க செய்து அவர் இருந்தாரு வச்சுக்க, சுவாமி இவருடைய என்ன சம்மந்தி இவரு மோசம் கொடு அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணலாமா? அவர் இல்லையானோ அவருடைய சம்பந்தம் இப்ப இருக்குன்னு சொல்றாரு. எப்படி இருக்கு? இந்த சந்தேகம் நிறைய நாஸ்திகா அந்த வார்த்தை கேட்கிறாங்க. இந்த என்ன அவர் சம்பந்தம் சொல்றாரு. அப்படின்னா 74 சிம்மாசனாதிபதிகள் அவருடைய சம்பந்தம் அப்படின்னு இல்ல. அந்த சிம்மாசனாதி இல்லாதவர்களா அவருடைய சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சம்பந்தம் இல்லைன்னா அர்த்தம் சம்பந்தம் உண்டு. ஆனா அவள் பஞ்சமஸ்காரம் என்னன்னா அவரோட சம்பந்தம் ராமானுஜருக்கு வராது அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்படி இருக்க செய்து அப்ப ராமானுஜர் சம்பந்தம் சொல்றேன் சுவாமி 1000 வருஷம் ஆயிடுத்து. அதெல்லாம் கயிறு போட்டுட்டாரா? நான் போய் சமாசனம் பண்ண உடனே ராமானுஜ சம்பந்தம் மட்டும்தான் மோற்றம்னா புரியலையே செய்தெல்லாம் கேட்பான். நிதானமா சுமாரா சொல்றேன், ஆனா சுருக்கமா சொல்றேன். என்னன்னா ஆச்சாரன் சமாசனம் பண்ணாரு. இப்ப ராமானுஜ சம்பந்தம் கிடைச்சது. சரி, நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், பெருசா பண்ணல. என்னன்னா இருக்கிறதுலே பெரிய பலன் மோட்சாரம் பண்ணுதா. அதுக்கு நீங்க எதையுமே பண்ண வேண்டாம், எத்தையுமே பண்ண வேண்டாம். அவர் கொடுத்துறாரு சொல்லிட்டு பெருசா வந்து பண்ண வேண்டாம். நாங்க எதுவும் ஏன்னா நாம ஏதாவது பிரயத்தனம் பண்ண வச்சுக்க, கர்ம யோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ இதெல்லாம் பண்ணுங்க அதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சுன்னா
அப்ப கிடைக்கிறது சுவாமி பரவாயில்ல, ரொம்ப சிரமப்பட்டுட்டார், அதனால மோட்சம் கிடைக்கிறதுன்னு நம்பறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் உண்மை. ஆனா இந்த இடத்துல ராமானுஜர் ஏதோ அவர் நீங்க பண்ணிட்டார், நாம எதுவும் பண்ண வேண்டாம், ராமானுஜர் சம்பந்தம் பெற்றுட்டா கிடைக்கிறதுன்னு சொல்றேன் என்ன, அதுதான் உண்மை. சரி சுவாமி, கடை உண்மை என்ன பண்ணினது ராமானுஜர். சரி சுவாமி, இந்த பண்ணினது ராமானுஜர்னா அப்ப என்னமா சுவாமி கிடைக்கிறது, எப்படி கிடைக்கிறது? இப்ப ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்ப நம்ம சம்பிரதாயத்துல கொஞ்சம் பிரிவு வேறு இருக்கு. வடகலை தென்கலை 2 பிரிவு இருக்கு. எந்த பிரிவா இருந்தாலும் ராமானுஜருடைய திருவடி சம்பந்தத்தால் தான் மோட்சமே தவிர அவளுக்கு வேற பிரிவு இவாளுக்கு வேற பிரிவு அப்படிலாம் கிடையாது. ரெண்டுமே 2 ராமானுஜ சம்பந்தத்தால் தான் மோட்சம் தெரியுது. சரி, அப்படி இருக்க செய்த நாம ஏதாவது பிரயத்தனம் பண்ணணுமா? ஏதாவது பிரயத்தனம். ஆச்சாரிய தோலகாப்சம் தாபகா புண்டகா ததா ராமகா மந்திரோ யாகஸ்ய பஞ்சமகான்னு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணார். பஞ்சாசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருமந்திரம் தய சர்மஸ்லோகத்தை உபதேசம் பண்ணார். உபதேசம் பண்ண அவர் திருவிடி பத்தினும் அவர் பார்த்து ராமானுஜத்தை கொண்டு போய் காட்டி கொடுத்துட்டார். வாஸ்துவம் தெரியறது. சரி, அப்ப நாம எதுவும் பண்ண வேண்டாமா? தேசிகன் வேதாந்த தேசிகன் தன்னுடைய ரகசியத்திலே சாரத்துல 3 நிஷ்டை தெரிவிக்கிறார். கொஞ்சம் நிதானமா கேள்வி. 3 நிஷ்டை தெரிவிக்கிறார். ஸ்வநிஷ்டை, முக்தி நிஷ்டை, ஆச்சாரிய நிஷ்டைன்னு 3 நிஷ்டை. ஸ்வநிஷ்டை, முக்தி நிஷ்டை, ஆச்சாரிய நிஷ்டைன்னு. இதுல ஸ்வநிஷ்டை முக்தி நிஷ்டைன்னு என்ன சொல்லணும், அது இப்ப கிடையாது. இப்ப இந்த நடைமுறையில் இருக்கானா? இல்ல. ஆச்சாரிய நிஷ்டை மட்டும்தான் நடைமுறையில் இருக்கு. ஸ்வநிஷ்டைனா என்ன, முக்தி நிஷ்டைனா என்ன, ஆச்சாரிய நிஷ்டைனா என்ன? ஸ்வநிஷ்டைனா என்னுடைய முயற்சியால ஒரு காரியத்தை சாதிப்பது ஸ்வநிஷ்டை. யுக்தி நிஷ்டைனா அதை பண்ணா இது கிடைச்சிடும், அதை பண்ணா இது கிடைச்சிடும். என்ன யுக்தி மூலமா ஒண்ணு பண்றோமோ அது யுக்தி நிஷ்டைன்னு பேரு. ஆச்சாரிய நிஷ்டைனா அவன் உய்ய திருவடியே ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் சொல்றோமோ இந்த ஆச்சாரிய நிஷ்டைன்னு பேரு. அப்படி இருக்க செய்து இப்ப இந்த ரகசியத்திலே சாரத்திலேயே இந்த 3 நிட்டையும் சொல்லியிருக்கா வேதாந்த தேசிக. சொல்லியிருந்தாலும் அவர் தேசிகனை அனுஷ்டித்து காட்டினது தெரியுமா? சொன்னிட்டை அனுஷ்டித்து காட்டல, முக்தி நிட்டை அனுஷ்டித்து காட்டல, ஆச்சாரியன் மூலமா தான் ஆச்சாரிய நிட்டை தான் அவர் அனுஷ்டித்து காட்டினார். ஏன்னா ஆச்சாரிய நிட்டை தான் பிரதானம். ஆச்சாரியன் துவாரா ஆச்சாருடைய திருவடியை பத்தினா அம்பனரங்கற்கும் ஆவிக்கும் அந்தரங்க சம்பந்தம் காட்டி தடகாட்டி உம்ப திவமென்னும் வாழ்வுக்கு சேர்ந்த நெறிகாட்டம் அவனன்றோ ஆச்சாரியன் தெரிவிக்கிறார் இல்லையா? அந்த ஆச்சாரியன் திருவடியை பத்தினதான் கிடைக்கிறது. அவர் அதான் அனுஷ்டித்தார். அப்ப அவர் இதை எழுதியிருக்காருன்னா இந்த மாதிரி நிலைகள் உண்டுன்னு எழுதினார். இப்ப கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் சுவாமி ரமாபாபு எழுதியிருக்கார். நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலஞ்சினி உன்னை விட்டொண்டம் ஆற்றாக இருக்கின்றேன், குளித்து 3 அகலையோடும் குளிவன் அந்தரம் தன்னை ஒழித்திட்டேன் என்கவில்லை. திருமாலய தொண்டமொழியாலும் தெரிவிக்கிறார். நதர்ம நிஷ்டோத்தி நச்சாத்மவேதி நபக்திமான் அப்படின்னு அளவந்தான் தெரிவிக்கிறார். அப்ப அதெல்லாம் அப்ப அவரெல்லாம் அண்ணாரு அர்த்தமானா அப்படின்லாம் ஒண்ணு இல்லை. அந்த மாதிரி நிட்டை இருக்கிறார். அதான் சொன்னிட்டை இருக்கு, உக்தி நிட்டை இருக்கு. ஆனா யுக்தி நிட்டை சொன்னிட்டை இருந்தாலும் அவர் பண்ணார். அவர் என்ன பண்ணார்? ஆச்சாரிய நிட்டையில தான் வந்தார். தன்னுடைய ஆச்சாரிய திருவிழை சம்பந்தத்தால தான் எல்லாம் சொன்னார். ஆனா எதுக்கு இப்ப இதை சொல்லிட்டீங்கன்னா தொழிற்கை என்று நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். சரணாகதி ஆயிரத்தினாலே எத்தையும் பண்ண வேண்டாம். அப்ப சரணாகதி ஆயிரத்தினா அப்ப அப்ப தொழிற்கை முக்தி நீட்டை இல்லையா சுவாமி? இல்லையானா இன்னைக்கு இல்லைன்னு சொன்னேன். ஆனா ஒரு காலத்துல இருந்திருக்கு. என்னைக்கு சுவாமி இருந்திருக்கு? ஆச்சாரியர்கள் காலத்துல இல்லை, அதற்கு முந்தின காலம் ஆழ்வாரன் காலத்துல இல்லை, அதுக்கு முந்தின காலம் ரிஷிகள் காலத்துல இருந்திருக்கு. சொன்னிட்டை இருந்திருக்கு, யுக்தி நிட்டை இருந்திருக்கு. ஏன்னா அவளுக்கு தன்னுடைய முயற்சியால பகவானை அடைவதற்குண்டான சாமர்த்தியம் இருந்தது. அந்த சாமர்த்தியத்துல தன் முயற்சியை பார்த்து எதிர்பார்த்திருந்தால் வால்மீகில எப்படி பண்ணார்? பிரம்மாவுடைய அனுகிரகத்தால ராமாயணம் பண்ணார். அப்படிங்க. அப்ப சொன்னிட்டு இருந்திருக்கு. அந்த பிரசங்க ஆழ்வாரின் காலத்துல இது கிடையாது. நமக்கு சந்தேகம். சரி சுவாமி, ஆழ்வாரின் காலத்துல கிடையாதுன்னு சொல்லிட்டேன்னா அப்ப ஆழ்வாருக்கெல்லாம் நேர பகவானதான பக்தி இருக்கா? அப்ப சொல்லிட்டு இதுனே அப்பனா தன்னுடைய முயற்சிதால தானே பக்தி இருக்கா? ஆச்சாரியன் இல்லையே. ஆழ்வார்களுக்கு யார் சுவாமி ஆச்சாரியன்? பொய்கை ஆழ்வாருக்கு யார் ஆச்சாரியன்?
அவர் ஆச்சாரியன் தான் சொல்லுங்க. பூதத்தாழ்வாருக்கு யார் ஆச்சாரியன்? பேயாழ்வாருக்கு யார் ஆச்சாரியன்? திருமழிசை ஆழ்வாருக்கு வேணும்னா பேயாழ்வார் ஆச்சாரியன் சொல்லிக்கலாம். பேயே அப்படின்னு திருமழிசையாளர் சொன்னார். அதனால பேயாள் சொல்லிக்கலாம். ஏன்னா திருமழிசையாளர் அந்த திருமழிசையில முதல்ல ஆச்சார பிரசாதம் தான் வரும். பேயாழ்வாருடைய பிரசாதம் வந்ததுக்கு அப்புறம் தான் மற்ற பாடலாம் சாத்துவா. இது சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி சொல்லலாமே தவிர, பட் ஆழ்வார்களுக்கெல்லாம் யார் சுவாமி ஆச்சாரியன்? அப்ப சொன்னிட்டை இருந்திருக்கு இல்லையா அர்த்தம். முக்தி நிட்டை சொன்னிட்டனா தன்முயற்சியாலே பகவானை அடைதலைன்னா அவளுக்கு புருஷகாரம் பண்றதுக்கு ஆச்சாரியன் இல்லையே. இல்லாதபடியாலே அவன் நேரடியா பகவானை பத்தினான்னா, ஆனா அவன் நேரடியா தான் பகவானை பத்தினா, ஆனா அந்த பகவானே அவளுக்கு ஆச்சாரியன். அதான் ரொம்ப முக்கியம். ஆழ்வார்களுக்கெல்லாம் யார் ஆச்சாரனா பகவான் தான். ஆழ்வார்களுக்கெல்லாம் யார் ஆளனா பகவான் தான். என்ன பகவான் தான் நேரம் என்ன யாரு லக்ஷ்மி நிச்சயம் சொல்ற போனும். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாச்சயாமன மத்தியமா அஸ்மதா. அப்ப நேர ஆச்சாரன பிரதோஆச்சாரனையா பிடித்தார். அப்ப அவர்களுக்கு நமக்கும் ஏன்னா நடுவில் ஆள் இல்லையே. அவளுக்கு குறுக்க யாரா இருக்கானா கிடையவே கிடையாது. அது இருந்திருந்தா தாராளமா அவ ஆழ்வாரு ஆச்சாரனை பிடிச்சிருப்பா. ஆனா இல்ல, குறுக்க இல்ல. அதனால்தான் அந்த குறை தீரத்துக்கு தான் ஆச்சாரியனுங்கிற குறை தீரத்துக்கு தான் பாகவத பிரபாவத்தை ஆழ்வார்கள் அங்கங்க பாடுறார். 3ஆம் பக்தி ஆச்சரியமா பைரம் சுடலமூர்த்தி அந்த பதிகமாகட்டும், அதே போல 8ஆம் பக்தி 10ஆம் திருவாழ்விலே நெடுமார்க்கடவை செய்வேன் இந்த பதிகமாகட்டும், 2 பதிகம் தான் திருவாய்மொழிய சாராம்சம் நம்முடைய பூர்வர்கள் தெரிவிக்கிறார்கள். அப்பன்னா என்ன அர்த்தம்? பாகவதார்கள் உத்தேசம், பாகவதர்கள் தான் சுவாமிகள், பாகவதார்கள் தான் எனக்கு உத்தேசம் என்று சொல்லக்கூடிய தமிழ 2 பதிகங்கள் அமைச்சா 3, 7, 8, 10 அப்படி இருக்க செய்து அந்த மாதிரி அவளுக்கு. அதனால்தான் பாகவத ஆனா ஆச்சாரியன் நேர மனுஷனை பாடலைன்னா பாட முடியல. அந்த மாதிரி பாட முடியல. ஏன்னா அவளுக்கு பிரதம பர்வ நிட்டைன்னு சொல்றதை காட்டணும். அவளுக்கு பிரதமாச்சாரியனாக பகவானே இருந்திருக்கார். அவளுக்கு ஆச்சாரியன் யாரு? பகவான். அது மட்டும் இல்ல, பகவானே இவர்களுக்கு மயர்வர மதிநலம் அவ்வள பெற்றவர்கள் ஆழ்வார் சொல்றோம். அப்ப ஆச்சாரியனே இவருக்கு என்ன பண்ணார்? மயர்வர மதிநலம். அந்த ஆச்சாரியன் யாரு? பகவான். பகவான் தான் ஆச்சாரியன். அதைத்தான் பெருமாள் பண்ணார். அப்ப பெருமாள் தன்னுடைய ஆச்சாரிய ஸ்தானத்தை எடுத்துட்டு வரணும். ஆழ்வார்களுக்கெல்லாம் ஆச்சாரியன் பகவான் தான். ஆனா அப்ப ஸ்வநிட்டை என்பது சுதந்திரராக இந்த எத்தனை லப்த ஞானம் படைத்தவர்கள் மகரிஷிகள், ஆழ்வார்கள் கிடையாது. தன்னுடைய முயற்சியாலே ஞானத்தை சம்பாதித்தவர்கள் யாருன்னா மகரிஷிகள். ஆழ்வார்கள் பகவானாலே மையரவர மதிரம் அருள பெற்றவர்கள் தெரிவிக்கிறார். அதனால்தான் இவருக்கு சொல்லலாம். ஆக இதுக்கு இதை சொல்ல வந்த என்ன, வேதாந்த தேசிகர் சொன்னிட்டை, அது ஒரு உக்தி நிட்டை ஆச்சார நிட்டைன்னு சொல்லிருக்காரு இல்லையா. சொல்லி இருந்தாலும் அவர் சொன்னிட்டனே இல்லை, உக்தி நிட்டனே இல்லை, ஆச்சார நிட்டையில தான் அவர் இருந்தார் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அப்படிப்பட்ட இந்த நிலை இருக்கு இல்லையா. அப்ப இந்த நிலை இருக்கச்சு. ஆனா இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுண்டு இதுக்கு என்னன்னா 3 நிட்டையும் பண்ணுபவர்களுக்கு உண்டு, 3 நிட்டையும் பண்ணுபவர்கள் உண்டு. ஆனா அந்த பண்ணுபவர்கள் இருந்தாலும் நாம பண்ணினோம்னா கிடையாது, ஆழ்வார்கள் பண்ணினோம்னா கிடையாது. ரிஷிகள் காலத்துல அது இருந்திருக்கலாம், இருந்திருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறார். இதுதான் தெரிஞ்ச இல்லையா. அப்ப அடியார்கள் பண்ணு என்று எழுதி தக்க பாருங்க. ஆச்சரியம் தெரியும். துஷ்பிரச்சாரம் பண்ணுவார் எழுதினார தவிர இந்த விஷயத்தை எழுதினார் அல்லவே. அப்ப தான் வேதாந்தேசிகள் தான் தான் பண்ணியர், தான் ஆச்சாரியனுக்கு தான் பண்ணார் தவிர வேறு எதுவும் பண்ணல. அதே போலதான் மணவாளம் அப்படி அதே போல ஆர்த்தி பிரபந்தத்துல தெரிவிக்கிறார். ஆர்த்தி பிரபந்தத்துல ஆச்சரியமா தெரிவிக்கிறாரு. அதிகாரம் உண்டு, அரங்கர் இடங்கள் இப்பதானே பார்த்தோம். இதெல்லாம் தெரிவிக்கிறோம். எதிராஜ சப்தத்திலும் வேதாந்தேசம் அதே விஷயம் தெரிவிக்கிறார். ஆகா அப்ப யாருக்கு ஆச்சாரிய சமாசனம் கிட்டுவதோ அந்த ராமாயண சம்பந்தத்தை வந்தாத்தன்னா அப்ப ஆச்சாரிய சம்பந்தம் உண்டுன்னு எடுத்துக்கிறோம். அப்ப ராமாயண சம்பந்தம் உண்டு எடுத்துக்கணும். அப்ப ராமாயண சம்பந்தத்தினால்தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா, அவர் வாங்கி கொடுக்கிறார் சொத்தை. ஏற்கனவே இங்க என்னைக்கு பண்ணார்? பங்குனு உத்தரத்தண்டு வாங்கி கொடுத்தாரணும். அதை நம்ம என்னவா அதை நம்ம அப்படியே முடிச்சுட்டு இருக்க மாட்டோம். அவர் அனுகிரகத்தை 74 சிம்மாசனாதனுடைய சத்தத்தில வந்தவாளுக்கு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இவருக்கு தான் உபகாரக ஆச்சாரியன் பேரு. உத்தாலக ஆச்சாரியன் சுவாமி ராமானுஜர். இவெல்லாம் யாரும் உபகாரக ஆச்சாரியன் பேரு. அப்படிப்பட்ட ஆனா இதுல என்னன்னா சுவாமி ராமானுஜர் அன்னைக்கு நம்பிரமாட்டு அந்த வார்த்தையை வாங்கி வச்சுட்டார்.
அது பரிபூர்ணமான அனுகிரகம் கிட்டும் என்கிற நம்பிக்கை நமக்கு வேணும். ஏன்னா சுவாமி சொல்லிட்டு அது இல்லாம நம்பிரமான ராமோ திருநாபி வாசதே நான் 2வது வார்த்தை பேசினதே கிடையாதுன்னு சொல்லி காரணம் அது நிச்சயமா வாங்கி அந்த சொத்தை நம்ம கொடுக்கணும்னு பரிபூர்ணமா ஒரு நம்பணும். அந்த நம்பிக்கை வைஷ்ணவத்துல வேணும். ஏன்னா என்னமோ பண்ணு சுவாமி அவ சொன்னான்னு பண்ணிக்கணும் அப்படின்னா நிச்சயமா இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், சமாசனம் பண்ணிண்டா உடனே மோட்சம், உடனே என்ன அந்த ஜென்மத்துல மோட்சம் உண்மைதான். ஆனா அதுக்குண்டான எண்ணங்கள் இருந்தாதான் மோட்சம். பிரியத்காசன் பக்கத்து வீட்டுக்காரோட சுவாமி அப்படின்னு சொன்ன, சுவாமி சமாசனம் பண்ணுங்க சுவாமி, இனிமே அடுத்த ஜென்மம் வராது உனக்கு அப்படின்னு. அவர் இந்த சிரமப்பட்டு இருந்தார். இந்த ஜென்மம் வேண்டாம் சுவாமி, எனக்கு இந்த மாதிரி ஜென்மெல்லாம் எதுக்கு, எனக்கு பிடிக்கவே இல்லை, இங்க வந்தாலே சமந்தம் அப்படின்னார். சரி சமாசனம் பண்ணிட்டோம், அடுத்த ஜென்மா கிடையாதா சுவாமி? அவன் கிடையாதுன்றோம். உடனே அவர் பண்ணிட்டார். பண்ணிட்டு முடிச்சோன்னா என்ன நினைக்கிறாரு, இந்த பக்கத்து வீட்டுல ஒரு சுவாமி சொன்னார் அதனால பண்ணிட்டேன், எனக்கு மோட்சம் கிடைச்சிருக்கணும். இது மருந்து சாப்பிட்ற மாதிரி கிடையாது. என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம ஸ்லீப்பிங் டேப்லெட் சாப்பிடுறோம், தூக்க மருந்து சாப்பிட்டோன்னே எனக்கு தூக்க மருந்து சாப்பிட இஷ்டமே இல்லை, அதனால அந்த மருந்தை சாப்பிட்டாலும் எனக்கு வேலை செய்யாதுன்னு சொல்ல முடியுமான்னா, நீ இஷ்டமில்லா சாப்பிட்டா அந்த வேலை செய்யும். அதே போல இஷ்டமில்லாம நான் ஆச்சாரிய சம்பந்தத்தை பெற்றுண்டாலும் வேலை செய்யுமானா செய்யாது. அதனால்தான் இந்த சம்பந்தம் என்ன சொல்லிருக்கு, புத்தி விசேஷம் சொல்லியிருக்கு. புத்தி விசேஷம் சொல்லிருக்கு. துவமேவ உபாய பூதோமே பவ, இது பிரார்த்தனா மதி சரணாகதி. சரணாகதி என்பது ஒரு புத்தி விஷயம், புத்தியால பண்றது. நான் மாத்திரையை சாப்பிடறேன்னா புத்தியால இல்ல, எடுத்து வாயில போட்டுக்கிறேன், தீர்த்த சாப்பிடுறேன், அவ்வளவுதான். தவிர நான் புத்தி இருந்தாலும் சரி புத்தி இல்லைன்னா அந்த மாத்திரை தன் காரியத்தை பண்ணிடும். ஆனா அதை போல இது இந்த சமாசனையும் நான் பண்ணிட்டேன் சுவாமி, அப்ப சமாசனம் அந்த காரியத்தை பண்ணுமா, எனக்கு புத்தி இருக்கு புத்தி இல்லை இல்லை, அப்ப அந்த காரியத்தை பண்ணணும், அது பண்ணணும். அப்ப அந்த அளவுக்கு நம்பிக்கைமா, அந்த நம்பிக்கை அவசியம் ஸ்ரீ வைஷ்ணவத்தை பத்தி வேணும். என்னமோ நான் பண்ணினோம் அதனால கிடைக்கின்றதெல்லாம் ஒரு நாளும் கிடைக்க போவது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோ. சமாசனம் பண்ணிட்டா உடனே அப்படியே ஆகாசத்தை வாத்திலே இருக்க சுவாமி உடனே வந்துருமான்னா, இருக்க வேண்டிய நிலப்படி இருக்கணும். முதல்ல எண்ணம், எண்ணிலும் வரும் எந்தானும் இல்லையே, அந்த எண்ணம். சூர்வாச்சாரம் எப்படி சொல்லியிருக்காரா, ராமானுஜ திருவடியை பத்தினே அவரா பத்தி வைத்துக் கொண்டார், அவருடைய திருவடி பலத்தாலே எனக்கு மோட்சம் கிட்ட வைக்கிறார். பரிபூர்ணமா திட அத்தியவசாயம் ரட்சிச்சு செய்தி விஸ்வாசகா, அந்த விஸ்வாசம் பரிபூர்ணமா இருக்கணும் இல்லையா, அதான் ரொம்ப முக்கியம். அதான் தெரிவிக்கிறாங்க. ஆக என்னமோ பண்ணு அதனால கிட்ட இருந்ததுலாம் ஒரு நாள் கிடைக்க போவதில்லை. ராமானுஜர் இடைப்பட்டால் மோட்சலாபன் துர்லபத்திலும் துர்லபம். சரி சுவாமி, ராமானுஜ சம்பந்தம் இல்லை, மோட்சம் கொடுக்குமா? மோட்சம் கொடுக்குமான்னா அது துர்லபத்திலிருந்து அது முடியாதுன்னு சொல்லல, துர்லபம்னு. துர்லபம்னா என்ன அர்த்தம், கிடைச்சா கிடைக்கலாம், கிடைக்காம போனாலும் போனோம் அப்படி இருக்கு இல்லையா. துர்லபத்திலும் துர்லபம் அதான் தெரிவிக்கிறாங்க. அப்படிப்பட்ட துர்லபத்திலும் துர்லபம் சவிக்கிறார். அதத்தான் அருத்தவம்னு. அப்ப ராமானுஜ சம்பந்தத்துக்கு என்ன அருந்தவன்னா, அந்த இந்த அருந்தவம் இருக்கு இல்லையா, அதாவது வன்மையினால் வந்தெடுத்தளித்த அருந்தவன் தான் உயிரான சொல். வன்மையினால் வந்தெடுத்தளித்த அருந்தவன் இல்லையா, ராமானுஜர் தான் தபஸ் பண்ணினார், நான் தபஸ் பண்ணல. அவர் பண்ணின தபஸான சரணாதிக்காக ஆச்சாரிய சம்பந்தம், அந்த ஆச்சாரிய சம்பந்தத்தால நான் மோட்சம் பெறுகிறேன். இதுதான் பாசுரத்தினுடைய அபிப்பிராயம். அப்ப ராமானுஜ தபஸ்னா ஏதோ காயக்லேசத்தை போல தபஸ் பண்ணாலும் அர்த்தம் இல்லை, சரணாகதி ஞாசம்னு பேர் இருக்கு. அந்த ஞாசம் என்று சொல்லக்கூடிய சரணாகதி ராமானுஜர் பண்ணினார். வாஸ்தவம் தான். அந்த அந்த ராமானுஜர் பண்ணிடணும், அவருடைய திருவடி சம்பந்தம் எனக்கு உண்டுன்னு சொன்னேன். பிரியத்துக்கா சொன்னேன். என் தகப்பனார் சொத்து, எனக்கும் தகப்பனார் சம்பந்தமே இல்லைன்னு சொன்னேன். அந்த சொத்து எனக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அந்த சொத்து எனக்கு வேணும்னா எனக்கும் அவருக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொல்லணும். உண்டுன்னு சொல்லிட்டு அதை நிர்தாரணம் பண்ணாதான். அப்ப எனக்கும் ராம சம்பந்தம் உண்டுன்னு அந்த சம்பந்தம் எங்க தெரியாது? தாபகா குன்றகா ததா நாமகா மந்த்ரோ யாகச்ச பஞ்சம்கான்னு அந்த 74 சிம்மாசிமாதிகளை சுவாமி ஏற்படுத்தினாரனோ, அந்த பரம்பரையில யார் வந்திருக்காளோ அவளுடைய சம்பந்தம், அதுதான் உபகாரக ஆச்சாரியன்னு பேரு. அந்த ஏன்னா அந்த
சுவாமி ஸ்ரீவாசன் ரொம்ப நேரம் எடுத்திருக்கார். சுவாமி ராமானுஜர் அந்த முதல் ஆச்சாரம் 24 முதல் ஆச்சாரம் இருக்கார் இல்லையா, அவர் நேரா விபவத்துல அவளை கட்டாட்சித்திருக்கார். அந்த கட்டாட்சம் அப்படியே பரம்பரையா வந்துட்டே இருக்கும், அப்படியே வந்துட்டு இருக்கும். இல்லையே சுவாமி, அந்த ஆச்சாரனுக்கு ஒண்ணுமே தெரியலையே சுவாமி. எனக்கு தெரிஞ்சவ ஒருத்தர் இருக்கா சுவாமி, நல்ல பெரிய வித்வானா இருக்கார், நல்ல சாஸ்திர பண்டிதரா இருக்கார், அவரும் பிராமணனா இருக்கார். ஆனா நீங்க பிராமணன் தானே சொல்றீங்க, பிராமணனா இருக்கார், நல்லா வாசிச்சு இருக்கார். ஆனா அந்த பரம்பரை இல்லை. அதனால இல்ல சுவாமி, அவருக்குதான் அந்த யோகத்தை இருக்கு. பரம்பரை இல்லைன்னா நல்லா ரகசிய கிரந்தங்கள் என்ன, சதுசாஸ்திரம் என்ன, சம்பிரதாய அர்த்தங்கள் என்ன, எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சிருக்காரு. பெரிய வித்வான் சுவாமி, அவர்கிட்ட பண்ணிக்கலாம்னா அந்த பரம்பரை இல்லையே. இவருடைய கட்டாட்சம் அங்க வேண்டிய அந்த அதுதான் அடி அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன்னா, இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு துஷ்பிரச்சாரம் நிறைய நடக்கிறது. சமாசேனம் சர்வாதிகாரம் எங்க இருக்கு, எங்க சொல்லியிருக்கு? எங்கேயாவது சொல்லியிருக்காருன்னா தயவுசெய்து யாரவரோ என்னன்னோ சொன்னா அதெல்லாம் நம்ப கூடாது. ஏன்னா நமக்கு அவருடைய நேரடியான சம்பந்தம் வேணும். அந்த சம்பந்தம் தான் நமக்கு தேவையை தவிர விருதல. அந்த நேரடியான சம்பந்தம்னா அவர் யாரை நியமிச்சிருக்காரோ அவருடைய சம்பந்தம் தான் வேணுமே தவிர, அவர் நியமிக்கவே இல்லையே சுவாமி, இவரை நியமிக்கவே இல்லை. ஆனா இவருடைய சம்பந்தம் கிடைச்சா அவர் சம்பந்தம் என்னமா வரும்? புரியத்துக்கா சொல்றேன். தேரை எடுக்கணும், சங்கிலி சங்கிலி சங்கிலியா சங்கிலி சங்கிலியா ஒவ்வொன்றும் போட்டு போட்டு இருக்கா. அது என் கடைசி சங்கிலியில இருக்கு. அந்த கடைசியில சங்கிலி இருக்கு, கடைசி சங்கிலி இழுக்கச்சு முதல் சங்கிலியோடு சம்பந்தப்படுறதா இல்லையா? அந்த ஒவ்வொரு சுத்தம் அந்த முதல் சங்கிலியோட சம்பந்தப்படுறது. இதை இழுத்தா முதல் சங்கிலியும் வருது. நான் என்ன பண்ணினேன் சுவாமி, இந்த சங்கிலி ஏன் சுவாமி இந்த தேரை இழுக்கணும்? அந்த பக்கம் தனியா ஒரு சங்கிலி இருக்கு, அதுவும் இந்த தேருக்கு எந்த மாதிரி சங்கிலியோ அதே மாதிரி சங்கிலி அதுவும். அந்த சங்கிலி இழுக்க தேர் வருமானா வராது. ஏன்னா தேரோட சம்பந்தம் இல்லையே. எந்த சங்கிலி தேரோட சம்பந்தம் இருக்கோ அந்த சங்கிலி இழுத்தான் தேர் வருமே தவிர, அந்த சங்கிலிக்கு தேருக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லையே. சம்பந்தமே இல்லாத யாரோ ஒருத்தர் அவர்கிட்ட நான் போய் பண்ணிட்டேன். அப்ப என்னவா அந்த தேர் வரும்? இந்த தேர்ன்னு சொல்றது ராமானுஜ சம்பந்தம் எப்படி வரும்? தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். அந்த ஏன்னா சரி சுவாமி, அந்த சம்பந்தம் வராதான்னா நம்பெருமாள் ஒரே வார்த்தை தான் சொன்னாரு, உம்முடைய சம்பந்திகள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். இதே யாரோ ஒருத்தர் சொன்னே, அவா சம்பந்திகள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டா அவர்கிட்ட போலாம் சொல்லலையே. இவருக்கு மட்டும் இது மட்டும் இல்ல, வேற எந்த சம்பிரதாயத்திலும் இது கிடையவே கிடையாது. நீங்க எங்க வேணா போங்க, ஆச்சாரியன் மோட்சம் கொடுக்குறான்னு ஏதாவது சம்பிரதாயம் சொல்ல சொல்லுங்க. இங்க நம்பெருமாள் இவருக்கு என்ன சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு. உனக்கு இதத்தான் விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்கதாயி பாஷண்ட சாகுர மகாபுட பாமுகாக்னி ஸ்ரீரங்கராஜ சரணாம்புஜ மூலதாசகா ஸ்ரீ விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்கதாயி. மேல வரப்படுது, விண்ணின் தலைநின்று வீடனைப்பான் எம்பி ராமானுஜன் மண்ணின் தலத்துதித்து. அப்ப அந்த சம்பந்தம் வேணும்னா நான் ஏதோ ஒரு சங்கிலியை பிடிச்சி இழுத்தே வச்சுக்க. அந்த தேருக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லையே சொன்ன. அந்த சங்கிலிக்கு சம்பந்தம் இருக்கக்கூடிய தேர் இது இந்த சங்கிலி. அப்ப நான் முதல் சந்திரனுடைய முதல் கருவை நான் பார்க்கலையே சுவாமி, இப்ப தேவையில்லையே. தேரை எடுக்கிறான், அதனால பாத்துக்கோ. தேர் நான் அடியே கடைசி சங்கிலி நின்றுட்டு இருக்கேன். முதல் சங்கிலியை நான் பார்த்ததே கிடையாது. பார்க்கல என்னன்னா கூட்டம் பார்க்க முடியல சுவாமி. நான் பார்த்தா தான் நான் இழுத்த சேரு வரும், நான் இந்த சங்கிலி இழுத்தா வரும்னு நான் நம்பிக்கிறேன்னா முட்டாள். சங்கிலி ஒவ்வொன்றும் பிணைக்கப்பட்டிருக்கு, பார்க்கணுன்ற அவசியம் இல்லையா? அது என்ன அப்படின்னா ராமானுஜர் நான் சேவிச்சாதான் பண்ணுவேன் அவசியம் இல்லையே. அவர் ஏற்பாடு பண்ணிட்டு போயிட்டாரு, சத்திய பிரமாணம் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாரு நம்பெருமாள்கிட்ட. அப்படின்னு கட்சிது நான் முதல் சங்கிலியோட சம்பந்தம் எனக்கு. அந்த முதல் சங்கிலி யாரு? உபகாரக ஆச்சாரியன். கடைசி சங்கிலிக்கு மேல எங்க போறது? அது உத்தாரக ஆச்சாரியன். அப்ப இதுக்கும் அதுக்கும் நடுவில் எத்தனை ஆச்சாரியர் இருக்கா?
அஸ்மத்ஜேசிக அஸ்மதீய பரமாச்சாரிய அசேஷான்முரும் ஸ்ரீமன் லக்ஷ்மண யோகி புங்கமம் மகாபூர்ணம் முனிம் யாவனம் ராமம் பத்ம விலோச்சனம் முனிவரம் நாதம் ஜலக்வேஷனம் சேனேஷம் ஸ்ரீயம் இந்திராசாசனம் நாராயணம் சமஸ்ரீயே. அஸ்மகுருபியோ நமக, அஸ்மத் சர்வகுருபியோ நமக, அஸ்மத் பரகுருபியோ நமக, ஸ்ரீமதே ராமானுஜாய ஸ்ரீ பிராமசுதாசாவே. இப்படி சங்கிலி போயிட்டு இருக்கணும். அந்த சங்கிலிக்கு போயாச்சுன்னு அதுக்கு மேல நமக்கு எந்த பயனும் மாட்டாங்க. அப்ப அந்த சம்பந்தமே நமக்கு கொடுத்துள்ளது. ஆனா அந்த சம்பந்தம் இவரால் அங்கீகாரம் பண்ணப்பட்டதான சம்பந்தம் 74 சிம்மாசனம். அந்த சம்பந்தம் வச்சுக்கேன், நம்ம இவர்தான் சேவிக்கிறோம். இப்ப உபகார ஆச்சாரம் தான் நம்ம சேவிக்கிறோம். நமக்கு உத்தார ஆகாச்சன திருமேனியை அர்ச்சா திருமணி ஸ்ரீபெரும்புதூர்ல சேவிக்கிறோம், மேலக்கோட்ல சேவிக்கிறோம், அது வேறு. ஸ்ரீரங்கத்திலும் சேவிக்கிறோம் தானான திருமேனி. ஆனா சேவிச்ச விபவம் இல்லையே, விபவமா சேவிக்கலையே சுவாமி, அவசியம் இல்லையே. விபவமா சேவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பிரியத்துக்கா சொல்றேன், என்னுடைய தகப்பனார் அவர் திருநாட்டை அலங்கரிச்சிட்டார். அவர் சொத்து இருக்கு, அவர் சொத்து இருக்கு சுவாமி. சுவாமி அவர் சொத்து இருக்கணும் வாஸ்தவம், அது எனக்கு வருமா வராதா? வந்துடுமே. ஏன் சுவாமி? அவர் தான் இல்லையே சுவாமி, அவர் தான் நான் நம்புவேன். அவர் சொல்லணுமேன்னா அவர் தான் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு, எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. எழுதி வச்சு என் பிள்ளைக்கு தான் கொடுக்குறோம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அவர் இருக்கணும்னு அவசியமே இல்லை. அதே போல எழுதி கொடுத்துருக்காருன்னா நம்பருமா எழுதி கொடுத்துட்டாரு, உமக்கும் உம்முடைய சம்பந்தி யாருக்கும் மோட்சம் உண்டுன்னு. இப்ப நாம பண்ண வேண்டியது என்ன? ராமானுடைய சம்பந்தி நானும் ஒத்துண்டா வரும். அதான் நான் என்ன பண்ணணும், என் தகப்பனார் நான் பிள்ளைன்னு ஒத்துக்கணும். அதே போல நான் ராமானுஜ சம்பந்தம்னு ஒத்துக்கணும். அது என்ன மாசம் ஒத்துக்க முடியும்னா, அந்த 74 சிம்மாசனாதி பரம்பரையில வந்துட்டு இருக்காலும் அவதான் உபகாரகாச்சன். அவருடைய சம்பந்தத்தை பெற்றாச்சுன்னா அவர் கொண்டு போய் அங்க கொண்டு போய் சேர்க்கிறார், ராமானுஜ திருவிழியை கொண்டு போய் சேர்க்கிறார். இதத்தான் அங்க திருவிழா, இதத்தான் இந்த பாசனம் தெரிவித்த பொருந்திய தேசம் பறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும் செருகலியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்து அளித்து அருந்தவன் எங்களின் ராமானுஜனை அடைபவர்க்கே தெரிகிறார். ஆச்சரியமான விஷயம். மணவாளம் அவருடைய அவதாரிகை முக்கியமான பாசனம் கொஞ்சம் டைம் எடுத்தனர் அவதாரிகை. அதாவது 32ஆம் பாட்டு ராமானுஜனை பொருந்தினம் என்று இவர் அஷ்டாரிகிற இத்தை கண்டவர்கள் நாங்களும் இவ்விஷயத்தை நபிக்க பார்க்கவர்கள் எங்களுக்கு உண்மை போலே ஆத்ம குணங்கள் ஒன்றும் இல்லையே என்பன. அப்படியே எடுத்துக்க அடி இதை பார்த்தா அடியே சொல்லிட்டு இருக்க என்றன. எம்பெருமான சேருபவர்கள் ஆத்ம குணாதிகள் எல்லாம் தன்னிடையே வந்து சேரும் என்கிறார். அசிவத்தில் விக்கிறார்கள். அதாவது ராமானுஜனை பொறிந்திரவை என்று நீ மட்டும் சந்தோஷப்பட்டிருந்தா நாங்க என்ன பண்ண? நாங்க உடனே திருவரங்கத்துல மடி குடிச்சு கேட்கிறோம், சுவாமி நீர் பொறிஞ்சிட்டீர் வாஸ்துவம் தான், நாங்க ஒண்ணும் இல்லையே. ஏன்னா உமக்கு ஆத்ம உணவு இருக்கு, பொறிஞ்சிட்டீர், எங்களுக்கு இல்லையே அப்படின்னு நாம என்ன செய்யும் கேட்டா, உண்மை போல எங்களுக்கு ஆத்ம உணவு இல்லையேன்னா எப்படி ராமானுஜன் அடையுதுன்னு நம்ம கேட்க சமாதானம் சொல்றார். நீங்க பண்றது எம்பெருமான அடைவது ஒன்றுதான் உங்க பண்ண வேண்டியது, மற்ற எல்லாம் தன்னிடையே கிடைக்கிறார். அப்ப என்னன்னா அவர் திருமணி பிடிச்சுட்டா போறோம், அவர் அடைஞ்சிட்டா போறோம், மற்றதெல்லாம் தன்னிடையே கிடைக்கின்றார். ஏன்னா நீங்க பண்ணது அதுதான் தெரிவிக்கிறார். அப்ப உங்களை வந்து அடைய நீங்க போக வேண்டாம், உங்களை வந்து அடைய. ஆக நான் ராமானுஜன் அடைந்தால் மற்றவை எல்லாம் என்னை வந்து அடையிறது, என்னை வந்து அடையிறது என்னென்ன உண்டு அத்தனையும் என்னை வந்து அடையிறதுன்னு தெரிவிக்கிறார். மத பதார்த்தங்கள் ஆச்சரியமான மத பதார்த்தங்கள். அதாவது புரிந்திய தேசம் குறையும் திரளும். இதுல செருகலியால் வருந்தே ஞானத்தை, செருகலியால் அதாவது செருகலினா அனுபவத்தை தீர வேண்டியிருக்கு. கலி கலினாலே அனுபவிக்கிறவனும். ஆக கலி தேசத்தால் துக்கப்பட்ட பூமி. கலிகாலம்னு சொன்னாலே எவ்வளவு சிரமங்கள். அதாவது இங்கிருந்து ராமானுஜரை யாரும் கேட்கவே இல்லை, நீ வந்து அவதான். ஏன்னா இங்க இருக்கிறவா யாராவது ராமானுஜன் வந்து அவதாரம் பண்ணணும் யாராவது ஒருத்தராவது பிரார்த்தித்தாலும் பிரார்த்திக்கவே இல்லை, யாருமே பிரார்த்திக்கல. ஒருத்தரும் பிரார்த்திக்காம இருக்க செய்து அவரா வந்து அவதாரம் பண்ணார் இல்லையா, ஒருத்தரும் கேட்கலையா. அவதாரம் பண்ணி எங்களெல்லாம் நல்லா ரட்சிங்கோ அப்படின்னு நாங்கெல்லாம் கேட்டோம்னா ஒருத்தரும் கேட்கலையே. அது கேட்காம அவரே வந்து அவதாரம் தான் ஔதாரியம், அதான் வன்மை. அந்த அவதாரியம் இல்லையா, அப்படிப்பட்ட அவதாரியம். ஆக வந்து தாழ விழுந்தவர்களை மேலே தூக்குறவங்க கீழே நம்ம விழுந்திருக்கோமோ ஒண்ணுமில்லை, களத்துல விழுந்துடும்.
விழுந்த உடனே மேல இருந்து மேல வந்துரும் மேல வந்துரும் மேல வந்துரும் கூப்பிட்டா வந்துருவாரா? வரமாட்டாரு. நான் கிணத்துல குதிச்சு அவர் தூக்கணும், தூக்கி கொண்டு வரணும் போனோம், அதை கிணத்துல விழுந்து மேல கொண்டு வரணும் போனோம். அதே போலதான் இங்க ராமானுஜன்னா நாம விழுந்தோம். சம்சாரம் என்கிற பெரிய கண்ணு, சம்சாரம் கோரம் அனந்த கிளேசபாஜனம், பெரிய சாகரம் அது. அப்படி அதை விழுந்துட்டு இருக்கோம். அது நம்ம தூக்கணுமோ, தூக்கறதுக்காக அவரே இங்கு வந்திருந்தார். அதனால்தான் ராமானுஜர் வந்தார். கீழே கிடந்தவரை எடுப்பதற்காக வந்தார், ரட்சித்தார் அப்படின்னு. இப்ப அருந்தவன் இல்லையா, அருந்தவன் எக்ஸலண்டா எடுத்துக்க சுவாமி மனோரமணி. அருந்தவன் வன்மையிலா வந்தெடுத்தளித்த அருந்தவன் எடுத்துக்காரு. அருந்தவன்னா அந்த இடத்துல பிரபன்ன ஜன கூட்டஸ்தன்னு ராமானுஜர் சொல்றார். இதே விசாரம் என்னன்னா, பிரபன்ன ஜன கூட்டஸ்தன் யாரு தெரியுமா? நம்மாழ்வார் தான் பேர். ஆத்யஸ்தன குலபதி மாதா பிதா யுவதயகா ஸ்தனயா விபூதிகி சர்வம் யதேவன் இமயன மதன்மயானாம் ஆத்யஸ்தன குலபதி அப்படின்னு. ஆத்யஸ்தன குல பிரபன்ன ஜன கூட்டஸ்தன் என்னன்னா, பிரபன்னர்களாய சரணாகதிக்கு தலைவன் யாருன்னா நம்மாழ்வார். அவருதான் கொடுத்திருக்காரு. ஆனா இப்ப அந்த பேர் இப்ப ராமானுஜன் சாத்துறாரு. மனவாளம் பிரபன்ன ஜன கூட்டஸ்தன். என்ன சுவாமி பிரபன்ன ஜன கூட்டம் நம்மாழ்வார் இல்லையா? வாஸ்தவம் தான். ஆனா நம்மாழ்வார் பிரபன்ன ஜன கூட்டஸ்தர், சுவாமி ராமானுஜர் பிரபன்ன ஜன கூட்டஸ்தர்னா என்னன்னா, நம்மாழ்வார் வாஸ்தவம் தான். ஆனா அவரு சரணாகதி பண்ணினார சொன்னேன். 5 சரணாகதி பண்ணாரு. சரி, 5 சரணாகதி பண்ணார். 5 சரணாகதி நமக்காக பண்ணாரா? நம்மாழ்வார் தனக்காக பண்ணிட்டாரு, நமக்காக பண்ண. ஆனா சுவாமி ராமானுஜர் தனக்காக பண்ணிக்கலையே. தனக்காக சரணாகதி பண்ண சரணாகதியை பூர்த்தியா நமக்காக, நம்முடைய சம்பந்தம் சம்பந்திகளுக்கு மோட்சம் என்பதுக்குதான் பிரார்த்தித்தாலையார். அதனால பிரபன்ன ஜன கூட்டஸ்தன்னு நேரே சொல்லணும்னா சுவாமி ராமானுஜர். அப்பனா சரணாகதி நிட்டவர்கள் நிட்டை படைத்தவர்கள் தலைவர் யாரு? ராமானுஜர். அப்ப நம்மாழ்வார் இல்லையானா? நம்மாழ்வார் தான் முதல். ஏன்னா முதல்ல சரணாகதி சாஸ்திரத்தை வித்திட்டவர் யாருன்னா சுவாமி நம்மாழ்வார் தான். அவருடைய திருவடி தானே இது. நம்மாழ்வார் வேறல்ல, நம்மாழ்வார் திருவடி வேறல்ல. சரி, அப்ப நம்மாழ்வார் திருவடி தானே யாரு? மாறன் அடிபணிந்தவன். அப்ப இவரே சொல்றபடியால நம்மாழ்வாரோட வச்சுக்கணும். இதுக்கு சொல்ல. ஆனா இந்த பிரபன்ன ஜன கூட்டசன் ஏன் பிரதானமா இவரை சொல்றாரு? இதுக்காக என்னன்னா, இவர் சரணாகதி பண்ண தனக்காக பண்ணல, தனக்காக பண்ணாருன்னா இல்லையா? ஆனா சுவாமி நம்மாழ்வார் எல்லாமே 4 சரணாகதி பிராட்டி இல்லாமல் நோட்ட நண்பிலின் 6வது மானை நோக்கு நன்னில் பிறந்த வாரம் நடந்த வாரம். அதுக்கப்புறம் 5வது சரணாகதி என்னது? ஆச்சரியமா இருக்கக்கூடிய அந்த உலகமுண்ட பெரிவாயில அகலகில்யன் பாசனம். அப்படி இருக்கச்சே இதெல்லாம் பண்ணார் இல்லையா? அப்ப இத்தனை அரும், அப்படிப்பட்ட அரும் துர்லபம் அரியது. அதான் இதை பண்றது ரொம்ப சிரமம். ஏன்னா அப்படிப்பட்ட சரணாகதி பண்றது சாமான்யமான ரொம்ப துர்லபம்ட்டார். அந்த நிலையை அடைவதுக்கு என்ன நம்ம என்ன நினைக்கிறோம்? சரணாகதினாலே ரொம்ப சுலபம்னு நினைக்கிறோம். அந்த விஷயத்த பார்த்தோம்னு ரொம்ப சுலபம்னு இருக்கோம். அது ஒண்ணுமே இல்லை சுவாமி அப்படின்னு தோலை காமிக்கிறோம். அவர் ஏதோ மந்திரம் சொல்றாரு, நம்ம திரும்பி சொல்றோம், முடிஞ்சு போயிடுத்து நினைக்கிட்டு இருக்கணும். அந்த மனோபாவம் வரணும். அந்த மனோ ஏன்னா ஆணுகுல்யச்ச சங்கல்பகா பிராதிகுல்யச்ச வர்ஜனம் ரட்சசிஷீதி விஸ்வாசகா கோப்திருத்த வர்ணம் ததா கார்பண்யம் ஆத்ம நிக்ஷேபம். இந்த 6 நிலை இருக்கணும். இந்த 6 நிலைகள் ஏற்படணும். சம்பாவித ஸ்வபாவங்கள் சொல்லிப்பா. அப்படி இருக்க இதெல்லாம் வரணும் போனோம். இந்த நிலை வருதுன்றது அது சாமானியம் இல்லை. அல்லது இதுல மனப்பூர்வமா வரணும். மனோவியாபாரம் இது. அப்படி மனப்பூர்வம் வரணுமோனோ அது அந்த பாவம் வருது ரொம்ப கஷ்டம். அந்த இதைத்தான் பராசர பட்டர் தெரிவிக்கிறார். அஞ்சிடைய மடனாரா எளியத்தாயின்னு நீ இன்னும் நஞ்சடைய சேவமான திருவாரூருக்கு ஒரு பாசனம். அந்த பாசனத்தை அவதாரிகளை பராசர பட்டர் சாதிக்கிறார். இந்த பாசனத்துக்கு வியாக்கியானம் விடமா பண்றது? ஐயோ இது ரொம்ப துர்லபமாச்சே, இந்த வியாக்கியானம் பண்ண முடியாதே, கண்ண முடியாத, எப்படி காலட்சம் பண்றது? காலட்சம் எப்படி பண்றதுன்னு ஏன் சுவாமி முடியாத? நீ பேர் பராசர பட்டருக்கு சர்வதந்திர சுதந்திரன்னு பேரு. சம்பிரதாயத்துல 2 பேருக்கு தான் அந்த பேரு. ஒண்ணு வேதாந்த தேசிகர், இன்னொன்னு பராசர பட்டர். அந்த எல்லாம் முற்றும் அறிந்தவர்கள் பேரு. அப்படிப்பட்ட சர்வதந்திர சுதந்திராக இருக்கக்கூடிய அவராலே என்ன சுவாமி இதனால் முடியாதுன்றார். சே சுவாமி 5 தூது விடுறார் ஆழ்வார்.
இது பக்ஷியை தூது அஞ்சிரைய மடனாரா அரியத்தாய் நீ இன்னும் அஞ்சிரைய சேவலமா ஆவாவின் கணக்கு தூது விடுறார். அந்த தூது விடுறா எதனால தூது விடுறார், ஏன் விடுறார், எந்த பாவம் அப்படின்றது. அப்ப ஆழ்வாருடைய திருவுள்ளம் தெரிஞ்சாதான் நமக்கு அந்த பாசனமே நமக்கு ஞாபகம் வரும். அந்த பாசனத்தோட அர்த்தமே தெரியும். அந்த 10 பாசனத்தை சொல்லணும்னாலே ஆழ்வாருடைய திருவுள்ள கருத்து தெரியணுமானோ, அடியனுக்கு ஒண்ணுமே தெரியாது, பராசரப்பட்ட தெரிவிக்கிறார், எனக்கு ஒண்ணும் தெரியலையே, அதனால என்னால என்ன சொல்றது அப்படின்னு நம்மாழ்வார் திருவுள்ளம் புரிஞ்சாதான் சொல்ல முடியும் தெரிவிக்கிறார் இல்லையா. இதுதான் பக்தனுடைய நிலை. அப்ப ஏன் தூது விட்டாலும் சொல்ல போனோம் அப்படி இருக்கச்சே, நம்மால என்னாலே புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லிருக்கிறானோ, அப்ப நம்மளால முடியுமானா. அதே போல சரணாகதி சுலபம் கிடையாது. அது ரொம்ப பாருங்க, சாத்தியோபாயம் சித்தோபாயம்னு பேரு. சாத்தியம்னா கர்மஞான பக்தி யோகங்கள், சித்தோபாயம்னா சரணாகதி பிரபக்தி. இது எது சுவாமி சுலபம், சாத்தியோபாயம் கஷ்டம், சித்தோபாயம் சுலபம் அப்படின்றோம். சுலபம்னு சொல்லியிருக்கே சுவாமின்னா, எதனால சுலபம்னா பாருங்க, இது செய்க ஒண்ணுமே கிடையாது. ஏதாவது நம்ம ஏதாவது பண்ணணுமா, பண்ற வேண்டியதுல ஒண்ணுமே கிடையாது. சரணாகதியில பிரபக்தியில பண்ண வேண்டியது எதுவுமே கிடையாது. அதே கர்மஜான பக்தி உங்களுக்கு பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. என்னுடைய செய்கையாலே நிறைய பண்ணணும், கால் கையை வைத்துக் கொண்டு நிறைய பண்ணணும், அதாவது அனுஷ்டானத்தை நிறைய கொண்டு வரணும், நிறைய பண்ணணும். அப்ப சிரமமா இருக்கும். ஆனா இதுல பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே சுவாமி, நான் பண்றது ஒண்ணுமே இல்லையே. அப்ப சுலபம் தானா, மனசு மாறணும். அது அவ்வளவு சுலபமே கிடையாது. மனசு மாறணும். அந்த மனசு மாறுறது சாமானியம் கிடையாது, ரொம்ப ரொம்ப சிரமம். ஏன்னா இன்னைக்கு என்ன நினைச்சீங்க, சரணாகிதுன்னா உடனே கிடுக்கிட்டு முடிச்சிடலாம் சுவாமி, அப்படி தோலை காமிச்சுன்னா கொடுத்துரு பாரு அப்படின்னு இல்லையா. இல்ல, இருப்பதிலேயே நம்ம என்ன ரொம்ப கஷ்டம் சரணாகிதான். அது புரிஞ்சு அந்த மனநிலை வரது ரொம்ப கஷ்டம். ஏன்னா விசுவாசம் வரணுமோனும் இப்பதானே பார்த்தோம். அந்த விசுவாசம் ராமானுடைய திருவடி பலம், அவருடைய அனுகிரகத்தால எனக்கு மோட்சம் என்கிற விசுவாசம் பரிபூர்ணமா வரணும். அந்த விசுவாசம் வந்தவன் தான் சரணாகதியை யோகிதா படைத்தவன் இருக்கு. அந்த விசுவாசம் வராம கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னேன், பக்கத்து வீட்டுக்காரர் இந்த சுவாமி ஏதோ சொன்னார், அதனால நான் ராமானுஜ சம்பந்தம் பெற்றுண்டேன் அப்படின்னா விசுவாசம் இல்லாம அவன் நின்றுட்டான்னு அர்த்தம். அது பிரயோஜனமே இல்லை. அது ஒரு நாள் ராமானுஜ சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்குமானோ கொடுக்காது. எதுக்கு சொல்ல, அதே போல இந்த இடத்துல ரொம்ப அதான் சிரமம். அப்ப ராமானுஜர் சரணாகதி மூலமாக தபஸ் பெற்றவர். அப்ப தபஸ்னா என்ன சுவாமி, சாமானிய எத்தினா தபஸ் பண்ணணும், மற்ற தபஸ்லாம் தெரியாது. இப்ப சாமானிய ரிஷிகள்லாம் பாக்குறோம், கையில கமண்டலாம் வச்சுட்டு இருப்பா, கமண்டல வச்சுட்டு இதுல தர்மையை வச்சுட்டு எந்த ரிஷி படத்தை பார்த்தாலும் தான் போயிட்டு இருப்பா. சில சன்னியாசிகள்லாம் அப்படிதான் போயிட்டு இருப்பா. ஆனா இந்த எத்திகள்லாம் இருக்காளே, இவெல்லாம் கையில ஏதாவது கமண்டத்துல வச்சுட்டு இருக்காங்க. நீங்க எங்க ராமானுஜர் சேவிச்சாலும், ஆலவந்தார் சேவிச்சாலும், மனவாளவாமி சேவிச்சாலும், நஞ்சியர் சேவிச்சாலும், யாரெல்லாம் சன்னியாசிகளோ அத்தனை பேரும் அவன் ஏதாவது கமண்டலம் வச்சுட்டு ஏதாவது கையில தர்மையை பிடிச்சிட்டு அப்படி எல்லாம் இப்படிதான் வச்சுட்டு இருப்பா. படம்லாம் நீங்க பார்த்தா தெரியும். இதுக்கான இல்லவே இல்லை, ஒன்னே ஒண்ணுதான், திருதாண்டம் மட்டும்தான் உண்டு. चारित्रो धारदंडम चतुर्णय पदालंक्रिया केतुदंडम सद्विद्या दिव्यदंडम चतुरकलिकिता संप्रदेये कालदंडम त्रय्यंता लंबदंडम त्रिभुवन विजय शत्रसो वर्णदंडम तद्धे रामानुजार्य प्रतिगतिरो வஜ்ரதண்டம் திரிதண்டம் தெரிவிக்கிறார் இல்லையா. அந்த திரிதண்டம் தான் தெரிவிக்கிறார். அதுவும் ராமானுஜ திருமே எப்படி இருக்கு, காட்டாய சோதி கமனீய சிதானிவேஷம் தண்டத்தையோ பலகரம் விமலோபவீதம் முக்கியம் ஏசனம் உள்ள தூர்த்த குண்டம் தூமந்தவாஸ்தி எதிராத சோர்மமாகிறேன்னு அந்த திருதண்டத்தை தான் முடிச்சுட்டு இருக்காரு. அதனால சரணாகதி என்பது என்னது, அது தபஸ்னா என்ன தபசு, சரணா அப்படி விடுக்கணும். ஆனா கையில விட்டு தபசு இவாளுக்கு மற்ற தபஸ் எல்லாம் தெரியாது. அப்படிப்பட்ட சரணாகதி பண்ணினார். அதெல்லாம் அதான் வன்மை. அந்த வன்மையை அவதாரம் பண்ணதான் வன்மைதான். அதற்கு மேல அந்த சரணாகதியை நமக்கு கொடுத்தணும் இவருடைய சம்பந்தத்தாலே அப்படின்னு சொல்லி. அதனால எனக்கு எங்கடி ராமானுஜன், எங்கடி ராமானுஜன், எங்கடி ராமானுஜன் திடீர்னு திருவள்ளத்தை சொந்தம் உண்டாரு சாமி, எங்களவா சுவாமி நம்ம திடீர்னு சொல்லுவோம் எங்களவான்றோம். அப்பதான் எங்களவானா யோர் நமக்கு ரொம்ப கிட்டக்க வந்தாமன். அதே மாதிரி எங்கடி ராமானுஜன் தெரிவிக்கிறார். ஏன் சுவாமின்னா அந்த அளவுக்கு எங்கிட்ட கிட்டக்க வந்துட்டார், அந்த அளவுக்கு எதுக்கு வந்துட்டான்னு தெரிவிக்கிறார். என்ன வந்தார் ஏது வந்தான்னு மேற்கொண்ட காலட்சேபத்தை பார்க்கணும்.
நாளைய கார்த்தால் காலட்சேபம் கிடையாது. அது கொஞ்சம் வெளியில போக வேண்டியிருக்கு, காலட்சேபம் கிடையாது. ஆனா இன்னைக்கு சாயங்காலம் உண்டு. இன்னைக்கு சாயங்காலம் திருப்பல்லாண்டு உண்டு, ஆச்சரியமான திருப்பல்லாண்டு உண்டு. அதுக்கப்புறம் நாளைக்கு கார்த்தால கிடையாது, நாளைக்கு சாயங்காலம் திருப்பல்லாண்டு மறுபடியும் ஆச்சரியம் உண்டு. வந்து சேரும்படி அவசியம் பிரார்த்திக்கிறேன். இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவசியம் கேட்கிறேன். நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் சரணாகதி பத்தி, கொஞ்சம் ஆலோசனை பண்ணி நல்லா பண்ணி